கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதரர்கள் யாவருக்கும் யெஷுவா கிறிஸ்துக்குள்ளான அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இப்போ கடந்த வாரத்திலிருந்து சாத்தானை கட்டுதல் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய இரண்டாம் பகுதியை நாம் இப்பொழுது பார்க்கலாம். கடந்த காலத்தில் நாம் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க, சாத்தானை கட்டக்கூடிய அந்த காரியமானது யெஷுவாசு 2ஆம் வருகையில் வந்து நிகழக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது. யெஷுவாசு 2ஆம் வருகையில வந்து செய்யக்கூடிய காரியங்கள் ஒன்று இது. அவர் 7 விதமான காரியங்களை செய்கிறார் 2ஆம் வருகையில வந்து. அதுல 4ஆவதா வரக்கூடிய ஒரு காரியம் தான் சாத்தானுடைய ராஜ்யத்தை மேற்கொள்வது. அதுல தான் சாத்தானை கட்டி போடுகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இந்த காரியங்களை விளக்கம்லாம் கடந்த வாரம் பார்த்துட்டோம். அதனால இப்ப நம்ம டீட்டெயில்ஸுக்கு போக போறதில்ல. அப்ப இந்த இயேசு 2ஆம் வருகையில் வந்திருக்கிறோட நோக்கத்தோடைய 4ஆவது அம்சமாக அது இருக்கக்கூடியதா இருக்கிறது. 2ஆம் வருகையில் வந்து ஒரு எந்த விதமா செய்யறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதுல தான் சங்கீதம் 20ல 1, 2 வசனங்கள் நாம் பார்த்தோம். ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியும் தன் கையிலே பிடித்துக்கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாய் வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அது பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். அப்போ கட்டுறதோட நோக்கம் என்ன? பெரிய சங்கிலி அப்படிங்கிறப்போ அது சத்தியம் தான் சங்கிலியா இருக்கு இந்த இடத்துல. மத சம்பந்தமான சத்தியமும் செக்குலர் சம்பந்தமான சத்தியங்களும் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய இயேசுவாசு 2ஆம் வருகை வந்திருக்கும் போது அதிகமாக பிரகாசிக்கக்கூடியதா இருக்கு. அதுதான் சங்கிலியா இருக்குது. அந்த சங்கிலி மூலம் தான் சாத்தானை கட்டுகிறாரு. ஏன்னா எதுக்காக கட்டுறாரு? ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு. ஏன்னா இந்த சத்தியத்தை அறியாதபடிக்கு சாத்தானை என்ன பண்றாரு? குருடாக்கி போட்டு வச்சிருக்கிறான் ஜனங்களை. அப்ப அவன் ஜனங்களோட கட்டுகளிலிருந்து ஜனங்களை சாத்தானை கட்டிலிருந்து விடுதலை பண்ணணும்னா சத்தியம் கொடுக்கணும். சத்தியம் கொடுக்கறது மூலமாக ஜனங்களுக்கு அறிவு பெருகி போச்சுன்னா சாத்தானால் அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்ப அந்த விதத்துல சாத்தான் கட்டப்படுகிறான். அப்ப இதெல்லாம் செய்யறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஆண்டவராய் யெஷுவா கிறிஸ்து இல்லையா? அந்த காரியங்களை விளக்கத்தெல்லாம் கடந்த வாரம் நாம் பார்த்தோம். அப்ப யெஷுவா கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்து செய்யக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது கடந்த வாரத்துல பார்த்தோம். இப்ப இதற்காக அவர் வந்து 1ஆம் வருகையில் வந்திருக்கும் போது சில அடையாளங்களாக செய்கிறார். அடையாளம் செய்யும் போது ஒரு இடத்துல பிசாசை பிடித்த குருடும் ஊமையுமான ஒருவனை பேசவும் காணவும் தக்கதாக அவர் செய்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா சாத்தான் அவர்களை குருடாக்கி போட்டிருக்கிறான். அறியாமையிலும் அடிமைத்தனத்திலும் குருடாக்கி போட்டிருக்கிறான். பேச முடியாதபடிக்கு அடிமைத்தனம் பண்ணி வச்சிருக்கிறான். அவன் சொல்றதுதான் கேட்கணுங்கிற அடிமைத்தனம் வச்சிருக்கிறான். அப்ப இதெல்லாம் விடுதலை பண்ணி அந்த அவன் வந்து பிசாசு பிடித்த குருடு ஊமையானவன் பேச வைக்கிறாரு, அதே போல காண வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்ப யெஷுவா இதெல்லாம் எதற்கு அடையாளமா இருக்குது? யெஷுவா 2ஆம் வருகையில வந்து சாத்தானோட ராஜ்யத்தை மேற்கொள்ளும் போது செய்யக்கூடிய காரியமா தான் இருக்குது. அதை கட்டக்கூடிய காரியமா இருக்குது. அப்ப சத்தியத்தின் மூலமாக இங்க பிசாசுகளை விரட்டுறாரு. யெஷுவா கிறிஸ்து வார்த்தையை சொல்லும் போது அந்த வார்த்தையின் மூலமாக பிசாசு அவனை விட்டு நீங்குது, அவன் குணமாகிறான். யெஷுவா 2ஆம் வருகையில் வந்திருக்கும் போது தம்முடைய வாயின் வார்த்தைகளை கொண்டு சத்தியத்தை கொண்டு சாத்தானை கட்டி போடுகிறாரு, ஜனங்களை விடுவிக்கிறாரு. அந்த விடுவித்தலின் மூலமாக சாத்தானை கட்டுகிறார். ஏன்னா சாத்தான் மறுபடியும் ஜனங்களை மோசம் போக்க முடியாதபடிக்கு ஏமாற்ற முடியாதபடிக்கு கட்டி போடுகிறாரு. அப்ப இதெல்லாம் வந்து முதல் வருகையில 2ஆம் வருகையில வந்து என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறதுக்காக அந்த அடையாளமா செய்கிறாரு. ஏன்னா அவர் செய்யக்கூடிய அற்புதங்கள், அடையாளங்கள், பிசாசுகளை விரட்டுறது எல்லாமே எந்த நாள்ல செய்யறாரு? ஓய்வு நாள் செய்யறாரு அப்படிங்கிற காரியங்களையும் நம்ம பார்த்தோம். ஏன்னா சாத்தான் அவர்களே அந்த விதமா குருடாக்கி போட்டிருக்கிறான். சுவிசேஷத்தின் ஒளிய அவிசுவாசிகள் அவர்களுக்கு பிரகாசமா இராதபடிக்கு பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களை மனதை குருடாக்கி போட்டு வச்சிருக்கிறான். அந்த குருட்டுத்தனத்துல வெளியே கொண்டு வர்றாரு அப்படின்னு சொல்லி நாம பார்ப்போம். அதே போல பார்த்தோம்னா பலகீனப்படுத்தி வச்சிருக்கிறான். ஜனங்களே வியாதியிலும் வருத்தத்திலும் வியாகத்திலும் பலவீனப்படுத்தி வச்சிருக்கிறான். இப்போ பார்த்தோம்னா லூக்கால ஏற்கனவே கடந்த வாரம் பார்த்தோம் இல்ல, 18 வருஷமா பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்டு ஒரு ஸ்திரீ இருக்கிறார். அவள் எவ்வளவு நிமிரக்கூடாத கூனியா இருக்கிறாள். அப்ப நிமிரக்கூடாதபடிக்கு ஜனங்களை குனிய வச்சு அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறான் என்பதுக்கு தான் அடையாளமா இருக்கு.
இப்ப சாத்தான் 18 வருஷமா கட்டியிருந்த அந்த அபிரகாம் குமார்த்தே இவளை அவர் என்ன பண்றாரு, ஓய்வு நாள்ல இந்த கட்டை விழுத்து விடுகிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம கடந்த வாரம் பார்த்தோம். இப்ப இது எல்லாமே இயேசு விசுவாச 2ஆம் வருகையில் வந்து 7வது அந்த ஓய்வு நாளா இருக்கிற மில்லினியல் யுகத்துல அவர் சாத்தானை கட்டில் இருந்து ஜனங்களை விடுவிக்கிறாரு, சத்தியத்தை கொடுக்கிறாரு. அதன் மூலமாக சாத்தானால் அவர்களை என்ன பண்ண முடியல, இதுக்கப்புறம் ஏமாற்ற முடியாதபடிக்கு அங்க இருக்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? போயிடுச்சு. சரி. அப்போ ஜனங்களை ஓடி போச்சு எங்கேயோ. சரி, அப்ப 18 வருஷமா கட்டியிருந்தவங்களே விடுவிக்கிறாரு அப்படிங்கறத நாம அங்க பார்க்கிறோம். அதே போல இதெல்லாம் பார்க்கும்போது பரிசேயர் என்ன சொல்றாங்க, நீங்க பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூலினாலே பிசாசுகளை துரத்துகிறீங்க, மற்றபடி அல்ல என்று அங்கு சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். இப்ப வேதாந்தத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் முகாந்திரம் இன்றி அவர்கள் பகைத்தார்கள் என்று சொல்லப்பட்ட பிரகாரம் அங்கே இருக்கிறதை நாம பார்க்கிறோம். முகாந்திரம் இன்றி பகைக்கிறாங்க, பொறாமை கொள்றாங்க அப்படின்னு வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதா அந்த காரியங்கள் நடைபெற்றது அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். அப்போ இது வரைக்கும் கடந்த வாரம் பார்த்தோம் இல்லைங்களா? இப்ப சாத்தான் எந்த விதமாக கட்டி போட்டிருக்கிறான், ஜனங்களை அடிமைப்படுத்தி இருக்கிறான், இல்ல நிமிரக்கூடாதபடிக்கு கட்டி போட்டு வச்சிருக்கிறான். பாவத்துல, வருத்தத்துல, வியாகுலத்துல, அறியாமையில, குருட்டுத்தனத்துல எல்லாத்துலயுமே அவனை நிமிரக்கூடாதபடிக்கு ஒரு அடிமையாக வைத்து அவன் ஆட்சி பண்ணி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அவன் ஜனங்களை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த நிமிர முடியாதபடிக்கு, பேச முடியாதபடிக்கு, சத்தியத்தை காண முடியாதபடி கொண்டிருக்கிற அந்த அவனுடைய ராஜ்யத்தினுடைய ஃபவுண்டேஷன் கொள்கைகள் இல்லையா, அடிப்படையான கொள்கைகள் பார்த்தோம்னா ராஜாக்கள் தெய்வீக உரிமை பெற்றவர்கள். அவனுடைய தாற்பயமே தெய்வீக உரிமை அப்படிங்கிற கொள்கையை வச்சுதான் இது பண்றான். ஏன்னா ஜனங்களை கட்டுக்குள்ள கொண்டு வரணும்னா மதத்தின் பெயரால அல்லது கடவுளின் பெயரால சொன்னாதான் ஜனங்கள் கட்டுப்படுவாங்க, ஒரு குடையின் மேல் கொண்டு வரலாம் அப்படிங்கிறது சாத்தான் மிக நன்றாக அறிந்திருக்கிறான். அதனால்தான் நெபுகாத் நேச்சார் கூட உலகம் பூரம் கட்டி ஆண்டு கொண்டு இருக்கும்போது ஜனங்களை ஒரு குடையின் கீழே ஒன்றும் அந்த சரியானபடி ஆட்சி பண்ணணுங்கிறத என்ன பண்றாரு, பெரிய சிலையை உருவாக்கி எல்லாரும் தாழ விழுந்து பணியணும் அப்படின்னு சொல்லி அங்க சொல்றதை நான் பார்க்கிறோம். அதே போலதான் சாத்தான் கடவுளின் பெயரால் தான் ஜனங்களை கட்டுக்குள்ள தனக்குள்ள அடிமை பண்ணி வச்சிருக்கிறான். அதோட அடிப்படையான அந்த ராஜ்யத்தோட அடிப்படையான தத்துவங்கள் இல்லையா, போதனைகள் என்னன்னு பார்த்தோம்னா ராஜாக்கள் ஜனங்களை ஆளும்படிக்கு தேவன் அவர்களுக்கு தெய்வீக உரிமை கொடுத்திருக்கிறாரு. அதே போல பிரபுக்கள் நிலங்களை ஆளும்படிக்கு, நிலங்களை பராமரிக்கும்படிக்கு தேவன் அவர்களுக்கு ஒரு ரைட்ஸை கொடுத்திருக்கிறாரு இல்லையா, உரிமையை கொடுத்திருக்கிறாரு. அதே போல் மத தலைவர்கள் அப்படின்னு பார்த்தோம், மத தலைவர்கள் கர்த்தர் தேவனுடைய வாயாக இருந்து சத்தியத்தை சொல்லக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அவர்களுக்கு கடவுள் கொடுத்த அந்த உரிமை அது. ஆகையினால இந்த 3 வகுப்பா இருக்கும். ஜனங்கள் எதிர்கேள்வி எதுவும் கேட்காம அப்படியே கட்டுப்படணும் அப்படிங்கிறதா சாத்தான் ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய அடிப்படையான தத்துவங்களான போதனைகளா இருக்கு. அதற்கு சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய டாக்டரின்ஸ் போதனை என்னன்னு பார்த்தோம்னா, மரித்தவர்கள் உண்மையிலேயே மறிக்கல, அவர்கள் ஜீவனோட தான் இருக்கிறாங்க, உணர்வோட தான் இருக்கிறாங்க. அதே சமயத்துல ஒரு ஆவிக்குரிய ஜீவியாக மோட்சத்திலோ அல்லது நரகத்திலோ இருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் அவங்க ஒரு ஆவிக்குரிய ஜீவியாக இருக்கிறாங்க. மறித்ததுக்கு அப்புறம் அதை ஒரு மாறுதல் அடைந்து ஆவிக்குரிய ஜீவியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது அவன் சொல்லக்கூடிய அதற்கு அந்த ஃபண்டமெண்டேஷன் அடிப்படையான அந்த தத்துவங்களுக்கு அந்த போதனைகளுக்கு துணை போகக்கூடிய தத்துவங்களாக இது இருக்குது. அதே போல அவர்கள் மோட்சத்திலோ நரகத்திலோ இருக்கிறாங்க. இதெல்லாம் அவனுடைய போதனைகளா இருக்குது. இந்த போதனைகளுக்குள்ளதான் சாத்தான் என்ன பண்றான், ஜனங்களை கட்டுப்படுத்தி ஆழ்ந்து கொண்டு இருக்கிறான். இப்ப யெசோஸ் 2ஆம் வருகையில் வந்து இது வரைக்கும் நம்ம கடந்த வாரம் பார்த்திருக்கோம். இப்ப யெசுவா கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்து ஜனங்களுடைய இந்த அறியாமையை, மூடக்காத்தனமான காரியங்களை அறியாமை விலகும்படிக்கு சத்திய வெளிச்சத்தை கொடுக்கிறார்.
சத்திய வெளிச்சத்துக்கு கொடுக்கும்போது இந்த அடிமைத்தனத்திலிருந்து அவருக்கு விலகுறாங்க. சாத்தான் நம்மளை மிக மோசமாக இவ்வளவு காலம் ஆளுபவர் மூலமாக ஏமாற்றி வைத்துக் கொண்டிருக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப அதிலிருந்து அவங்க வெளியே வரக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அப்ப அதற்கப்புறம் இப்படிப்பட்ட போதனைகள் மூலமா அவனை கட்டுப்படுத்த முடியல. ஜனங்களை அவனால் கட்டுப்படுத்த முடியல. இப்ப இதற்கெல்லாம் மூல காரணம் இருக்கிறது சத்திய வெளிச்சம் என்று நாம பார்க்கிறோம். சரிங்களா? சரி. அதாவது ஆண்டவரை எஸ்ஆ மத்திய 12:30 சொல்லும் போது மத்திய 12:30 படிக்கலாம். மத்திய 12:30 என்னோடே இராதவன் எனக்கு விரோதியாய் இருக்கிறான். என்னோடே சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். என்னோட எனக்கு விரோதியா இருக்கிறான் இல்லையா? யார் யார் சாத்தானுடைய தப்பறையிலே விழுந்திருக்கிறார்களோ, பொய்யிலே விழுந்திருக்கிறார்களோ, அவர்கள் எல்லாமே விரோதியா இருக்கிறாங்க இல்லையா? அப்ப அவங்கள தேவனோட இராதவங்களா இருக்கிறாங்க. என்னோட இது இராதவன் அப்படிங்கிறப்ப சாத்தானோட சேர்ந்து இருக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. சாத்தானோட சேர்ந்து இருக்கக்கூடியவர்கள் அவனால தப்பறையினால மதிமயக்கப்பட்டு அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாருமே விரோதியா இருக்கிறாங்க. ஏன்னா யெசுவா சொல்லும்போது கூட இவரு நீங்கள் உங்கள் பிதாவாகிய சாத்தானால் உண்டானவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றதை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அவன் பொய் பேசும்போது சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான், சத்தியம் இடத்துல இல்லை அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் யோவான்ல. அப்ப இந்த விதமாக சாத்தானோடு இருக்கிறவன் கிறிஸ்துவோடு இராதவனா இருக்கிறான். அப்படிப்பட்டவர்கள் சாத்தானோடு சேர்ந்து இவர்களுக்கு விரோதியா இருக்கிறாங்க. அவர்கள் யாரு? இந்த பரிசேயர்கள்லாம் அப்படிப்பட்ட ஆட்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அங்க சொல்றாரு. என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான் அப்படிங்கிறார். இப்ப என்னோட சேர்க்காதவன்னா இதை எப்படி நாம புரிந்துக்கோ? சேர்க்காதவன்னா விசுவாச முதலாம் அவர்கள் வந்திருக்கும் போது அறுவடை காலத்துல இருக்கிறார், அறுவடை வேலை செய்கிறார். இப்ப அறுவடையில நல்ல கோதுமை மணியாக அவரோட சேர்க்காதபடிக்கு இருக்கக்கூடியவங்க, பதறா இருக்கக்கூடியவங்க, அதே போல கொளித்தல் வேலையை செய்து கொண்டு இருக்கக்கூடியவங்க, இவர்கள்லாம் என்ன பண்றாங்க? சிதறடிக்கிறாங்க, மற்றவர்களை சிதறடிக்கிறாங்கன்னு சொல்லி அங்க யெஷுவா சொல்றதை நாம பார்க்கிறோம். அப்ப இதனால சிலர் தவறான வழியில போகக்கூடியவர்களா இருக்கிறாங்க. தவறான வழியில போனாலும் கூட அவர்களோட நினைப்புல எப்படி இருக்குது? தாங்கள் கடவுளுக்கு தொண்டு செய்கிறோம், தேவனுக்கு தொண்டு செய்கிறோம் தான் நினைச்சு கொண்டு இருக்கிறாங்க. பரிசேயர் யெஷுவாவை துன்பப்படுத்தும் காரியங்கள் எல்லாமே தாங்கள் தேவனுக்கு தொண்டு செய்கிறதாக, தேவனத்தில் ஒரு பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருப்பதாக கருத்தில் கொண்டுதான் அவங்க செய்யறாங்க. ஆனாலும் அவர்கள் அறியாமை, உண்மையான சத்தியத்தை அறியாதவர்களாக, அறியாமையிலே செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார் என்று பேதுரு அப்போஸ்தலர் நடுவில் சொல்வதை பார்க்கலாம். நீங்களும் உங்கள் அதிகாரிகளும் அறியாமையினாலே செய்தீர்கள் சொல்லும் போது சத்தியத்தை சரிவர அறியாததுனாலே நீங்க செய்யறீங்க அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்கிறோம். அப்போ இந்த அறுவடையில அவரோடு சேர்க்காத இப்படிப்பட்டவர்கள் ஜனங்களை சிதறடிக்கக்கூடியவர்கள், சத்திய சகோதரர்களை சிதறடிக்கக்கூடியவர்களாக, பிரிக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. தரம் நல்ல கோதுமை மணி எது, தரம் குறைந்த கோதுமை மணி எது, அல்லது பதர் எது அப்படிங்கன்னா பிரிக்கக்கூடியவர்களா இருக்கு. அதனால சிதறடிக்கிறான், என்னோட சேர்க்காதவனும் சிதறடிக்கிறான்னு சொல்றாரு. அப்ப யெசுவா கூட இன்னொரு இடத்துல சொல்லும் போது உங்களில் உத்தமர்கள் இன்னார் என்று விளங்கும்படிக்கு மார்க்க பேதங்கள் உண்டாக வேண்டியது அவசியம் அப்படிங்கிறார் இல்லையா? அப்ப இதெல்லாம் இங்க நடக்குது. எதன் மூலமாக? சத்தியத்தின் மூலமாக இந்த காரியங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். அப்ப தேவன் ஏன் இப்படிப்பட்ட காரியங்களை அனுமதிக்கிறாரு இல்லையா? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் ஏன் அனுமதிக்கிறான்னு பார்த்தோம்னா, அவர்களுடைய ஜனங்களை சோதிக்க, அவர்கள் தரமான கோதுமை மணிகளா இருக்கிறாங்களா, தரம் குறைந்த கோதுமை மணிகளாக இருக்கிறாங்களா, இல்ல பதறா இருக்கிறாங்களா? அப்ப இதெல்லாம் அறிந்து கொள்வதற்காக வேண்டி ஜனங்களை சோதிக்கிறாரு. சோதனையாக அவர்களுக்கு இது வரக்கூடியதா இருக்கிறது. அப்ப வரக்கூடிய இந்த சோதனை காலத்துல அவர்கள் என்ன பண்ண சுய சித்தத்தை அவர்கள் பயன்படுத்தணும். போதிக்கிறவர்கள் எவ்வளவு போதித்தாலும் கூட தங்களுடைய சுய சித்தத்தை பயன்படுத்தி வேத வசனங்கள் இசைவா இருக்கிறதா, வேத வசனங்கள் இசை இல்லாம இருக்குதா, தேவனுடைய வார்த்தையில சொல்லப்பட்டிருக்க அந்த மீட்கும் பலி கிரயத்தோட அந்த கொள்கைக்கு சரியா இருக்குதா, தேவனுடைய குண இயல்புகளுக்கு சரியா இருக்குதா, இதெல்லாம் அவர்கள் என்ன பண்ணும்? சீர்தூக்கி பார்த்து அறிந்து கொள்ளணும். போதிக்கிறவங்களும் அப்படியே நம்பிட்டு போகக்கூடாது. அவங்க வேத வசனத்தை படித்து சீர்தூக்கி அறிந்து கொள்ளணும். இப்படிலாம் விரையா பண்றதுனால சீர்தூக்கி பார்த்ததுனால தான், ஆராய்ந்ததுனால தான்
அவர்கள் நற்குணசாலிகளா இருக்கிறார்கள் சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்ப ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் இப்படிப்பட்ட காலங்களிலே சூழ்நிலையிலே சுய சித்தத்தை பயன்படுத்தி சத்திய காரியங்களை அறிந்து உணரணும், சோதித்து பார்க்கணும். நாம சாத்தானுக்கு அடிமையா இருக்கிறோமா, சத்தியத்துக்கு அடிமையா இருக்கிறோமா இல்லையா? கிறிஸ்துவை பின்பற்றுகிறோமா, நம்மளை போதிக்கிறவர்களை பின்பற்றுகிறோமா இல்லையா? போதிக்கிறவர்களுக்கும் பலகீனம் இருக்குது, அவர்களும் தவறக்கூடும். அப்படிங்கிறப்ப போதிக்கக்கூடிய அந்த போதனைகள் தேவனுடைய வசனத்துக்கு, தேவனுடைய சொல்லப்பட்டிருக்க தேவனுடைய வேதாம் சொல்லப்பட்டிருக்க போதனைகளுக்கு இசைவிணக்கமா இருக்கிறதா என்பதை நாம் ஆராய்ந்து அறிய வேண்டும். அதற்காக வேண்டிதான் இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் சோதனைக்காக அனுமதிக்கிறார். அதே போல தாழ்மை குணத்துக்கான ஒரு பரீட்சையா இருக்குது. நாம நம்மை தாழ்த்தி இந்த காரியங்களை செய்யறோமா? போதிக்கிறவங்கள காரியங்களை சோதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக போதிக்கிறவர்களுக்கு விரோதமாக கலகம் பண்றதோ, அவர்களை குறை சொல்றதோ அப்படி இல்லாதபடிக்கு நாம் மனத்தாழ்மையாக இருக்கிறோமா அப்படிங்கிறதுக்கான பரீட்சையாகவும் இது இருக்கிறது. தாழ்மையாக இருக்கணும். தேவன் நம்மை பாவத்திலிருந்து மீட்டு எடுத்ததை உணர்ந்து தாழ்மைப்படுகிறோமா அப்படிங்கலாம் சோதிக்கிறதா இது வருகிறது. அதே போல சத்தியத்துல ஒரு வைராக்கிய வாஞ்சியோடு நாம இருக்கிறோமா? வைராக்கிய வாஞ்சியோடு இருந்தோமானால் நமக்கு வரக்கூடிய அந்த காரியங்களை போதனைகளை எல்லாம் நம்ம சோதித்து பார்ப்போம். வேத வசனங்களுக்கு சீவா இருக்கணும்ன்றதை நாம பார்ப்போம். அப்ப மனத்தாழ்மையாய் நீதியின் பக்கம் இந்த விதமா சோதித்து பார்த்து மனத்தாழ்மையாய் நீதியின் பக்கம் நாம் சார்ந்து இருக்கிறோமா அல்லது சாத்தானின் பக்கம் சார்ந்து இருக்கிறோமா? இதெல்லாம் நாம அறிந்து உணர்ந்து கொள்வதற்காக வேண்டியதான் இப்படிப்பட்ட பிரிவினையான காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் அனுமதிக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே போல நாம சில காரியங்களே நமக்கு ஜெயம் கொண்டவர்களாக இருப்போம். உலகத்தனமான ஆசீர்வாதங்களமான காரியங்களே ஜெயம் கொண்டவர்களாக இருப்போம். இப்படி ஜெயம் கொண்டவர்களாக இருக்கக்கூடிய காரியங்களும் கூட மனத்தாழ்மையாய் நாம இருக்கிறோமா? ஏற்ற காலத்தில் தேவன் நம்மை உயர்த்தும்படிக்கு அவரது பலத்த கைக்குள்ள நம்ம அடங்கி இருக்கிறோமா அப்படிங்கிற காரியெல்லாம் நாம் உணர்ந்து கொள்ளும்படிக்கு இப்படிப்பட்ட காரியங்களை தேவன் நமக்கு அனுமதிக்கக்கூடியவரா இருக்கிற எந்த சூழ்நிலையிலும் பவுல் சொல்றாரு, வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும். எந்த சூழ்நிலையிலும் மன ரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறார் இல்லையா? அந்த விதமாக நாம் இருக்கிறோமா என்பதெல்லாம் நான் அறிந்து கொள்வதற்கு, உணர்ந்து கொள்வது, கற்றுக்கொள்வதற்காக இப்படிப்பட்ட சோதனைகளை தேவன் நமக்கு அனுமதிக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். சரி, அப்ப இதெல்லாம் எதற்கு அடையாளமா இருக்கு? பின்னால வரக்கூடிய சாத்தானை கட்டக்கூடிய காரியங்களுக்கு அடையாளமா இருக்குது இல்லைங்களா? அப்ப இங்க நடக்கிற காரியங்கள் சுவிசேஷ யுகத்துல முடிவில் நடக்கக்கூடிய அந்த அறுவடை காலத்துல இதெல்லாம் நடக்கும். அங்கேயும் கொடுத்த அறுவடை காலத்துல நடக்கக்கூடிய அந்த அந்த சுவிசேஷ முடிவில் நடக்கக்கூடிய அறுவடை காலத்துல அந்த கொளுத்தல் வேலைகள்லாம் நடக்கும். அப்ப அந்த காலகட்டத்துல ஜனங்களை இன்னும் அதிக சத்திய வெளிச்சத்தை கொடுத்து விடுதலை பண்ணக்கூடிய காரியங்கள் நடக்கும். சாத்தானை கட்டக்கூடிய காரியம் அந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடியதா இருக்குது. அதற்கு அடையாளமாக தான் முதலாம் வருகையிலே அந்த காரியங்களை செயல்படுத்தி காமிக்கிற ஒரு அடையாளமாக செயல்படுத்தி காமிக்கிறாரு. அது நிறைவேறுதலாக இப்பொழுது இருக்கிற அந்த காலகட்டத்தை நிறைவேறி கொண்டு வருகிறது. அதிகமான செக்குலர் சம்பந்தமா சத்திய வெளிச்சம் அதிகமாக போய் வந்து கொண்டிருக்கிறது. இப்போ ராஜாக்கள் மூலமாக பிரபுக்கள் மூலமாக சாத்தானால் கட்டுப்படுத்த முடியுதா? முடியல இல்லைங்களா? ஒரு காலத்துல இருந்தது அந்த காரியங்கள் எல்லாம். ஆனா அந்த 1874க்கு அப்புறம் பார்த்தோம்னா வரக்கூடிய சத்திய வெளிச்சத்துல சாத்தானால் ஜனங்களை என்ன பண்ண முடியல? ராஜாக்கள் மூலமாக பிரபுக்கள் மூலமாக ஏமாத்தி மோசம் போக்குற அந்த காரியம் அவனால் செய்ய முடியல. ஏன்? வந்திருக்க சத்திய வெளிச்சமானது அவனை அந்த விதமாக மோசம் போக்க முடியாதபடி கட்டி போட்டிருக்கு. இனி அவனை அந்த விதத்துல ஜனங்களை அவனால என்ன பண்ண முடியாது? ஏமாத்த முடியாது. இன்னைக்கு மத போதகர்களா இருந்தா நம்ம எல்லாம் கேள்வி கேட்கறாங்க இல்லையா? இப்படி நடக்கிறாங்க அப்படி நடக்கிறாங்கன்னு கேள்வி கேட்கறாங்க. ஆட்சியாளர்களை கேள்வி கேட்கறாங்க இல்லைங்களா? அப்ப இதெல்லாம் எதனால வருது? அறிவு பெருக்கத்தினால வருது. அப்ப சாத்தானுடைய ராஜ்யம் பிரிந்து போகிறது. அவனால பழையபடி கண்ட்ரோல்ல கொண்டு வர முடியல. ஜனங்களை மோசம் போக்க முடியல. அப்ப சத்தியமானது அவனை கட்டி கொண்டு இருக்கிறது அப்படிங்கறத நாம புரிந்து கொள்கிறோம். சரி, மத்தேயு 12ஆம் அதிகாரம் 25, 26 படிக்கலாம். இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய் போகும். தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலை நிற்க மாட்டாது.
சாத்தானை சாத்தான் துரத்தினால் தனக்கு விரோதமாக தானே பிரிவினை செய்கிறதாய் இருக்கும். அப்படி செய்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலை நிற்கும்? அப்ப இங்க என்ன சொல்றாரு? இயேசு அவர் சிந்தனையிலே அறிந்து, ஏன்னா பெயர் சபையினாலே பிசாசுகளை துரத்தலாம் சொல்லப்பட்டு சொல்றாங்க இல்லையா? அவர் ஆமா. சிந்தனையெல்லாம் அறிந்து அவர் சொல்றாரு, தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யம் பாழாய் போயிடும், எந்த பட்டணமும் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடு நிலை நிற்க முடியாதே. இப்ப சாத்தான் துரத்தினால் அவனுக்கு விரோதமா தானே பிரிவினை செய்கிறதா இருக்குமே, அப்படி செஞ்சா அவனுடைய ராஜ்யம் எப்படி நிலை நிற்கும் இல்லையா? அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? சாத்தானுடைய ராஜ்யம் பிரிந்திருந்ததுன்னா அது நிலை நிற்க முடியாது இல்லையா? அது தத்தளிக்கிறதுன்னு அர்த்தம். அது நிலை நிற்க முடியாது. இந்த காலகட்டத்தில் அப்படித்தான் இருக்குது. சாத்தான் முதல்ல குருட்டாட்டத்தில் வச்ச ராஜாக்கள் மூலமாக, பிரபுக்கள் மூலமாக, மத தலைவர்கள் மூலமாக குருட்டாட்டத்தில் வச்சிருந்தான், அடிமைப்படுத்தி கொண்டு வச்சிருந்தான். இப்ப அதுல இருந்து விடுதலை கிடைக்குது. விடுதலை கிடைச்ச உடனே இப்ப ஜனங்கள் ரெண்டு பக்கமா பிரிஞ்சுறாங்க, ரெண்டு சாராரா பிரிஞ்சிருக்கிறாங்க. ஒன்னு ரேடிக்கல்ஸ், இன்னொன்று கான்சர்வேட்டிவ்ஸ் இல்லைங்களா? அப்ப பழமைவாதிகள் புதுமைவாதிகள் இரு சாராரா பிரிந்திருக்கிறாங்க. அவர்களுக்குள்ள என்ன வருது? சண்டை சச்சரவு வருது, வருது, பிரச்சனைகள் வருது. இப்ப சாத்தானோட ராஜ்யம் அங்க என்ன நடக்குது? தத்தளிக்குது. முன்பு போல ஜனங்களை ஒரு குடையின் கீழே அவனால என்ன பண்ண முடியல? கண்ட்ரோல் பண்ண முடியல, ஏமாத்த முடியல இல்லைங்களா? அதைத்தான் யெசாயா சொல்றார், தனக்கானே பிரிந்திருந்தா பாழாய் போகும், நிலை நிற்க மாட்டாது. ராஜ்யம் நிலை நிற்காது, வீழ்ந்து போகும். இன்னைக்கும் கூட ஆட்சியாளர்கள் தங்களுடைய ஆட்சியில பிரச்சனைகளும் புரட்சிகளும் குழப்பங்களும் வருவதை தவிர்க்கணும், உடனே அதை நிவர்த்தி பண்ணணும்னு பிரயாசப்படுறாங்க. எதற்காக? அவங்களால நிம்மதியா ஆட்சி பண்ண முடியாது, ஆட்சி பண்ண முடியாது இல்லையா? அதனாலதான் பிரச்சனைகள் போராட்டங்களும் வந்ததுன்னா அதை தவிர்க்கணும், அதை எப்படியா கண்ட்ரோல் பண்ணணும், அடக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க பலவித முயற்சிகள் எடுக்கிறாங்க. அதே போல சாத்தானே இப்படி அவனால ஜனங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாம போகும்போது அவனும் அடுத்தடுத்து பலவிதமான முயற்சிகளை அவன் எடுப்பான் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்கிறோம் இல்லைங்களா? அப்போ இப்ப அவர்கள் சொன்ன காரியத்துக்கு பதிலாக இங்க அவர் சொல்றாரு, பிசாசு தலைவனால விரட்ட நீங்க சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி அதுக்கு பதிலாக இங்க சொல்றாரு அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். சரி, இப்ப அதுல தொடர்ந்து 27, 28, 29 வசனங்கள் படிக்கலாம். அது 12, 27, 28, 29 வசனங்களை பெயல்செபூலினாலே பிசாசுகளை துரத்தினால் உங்கள் பிள்ளைகள் அவைகளை யாரால் துரத்துகிறார்கள்? ஆகையால் அவர்களே உங்களை நியாயம் தீர்க்கிறவர்களாய் இருப்பார்கள். நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. அன்றியும் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? கட்டினானே ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம். சொல்றாங்க இல்லையா? நான் பெயர் சொல்கிறார் பிசாசு துரத்துறேன்னு சொல்றீங்களே, உங்க பிள்ளைங்க அவைகளை யாரால் துரத்துகிறார்கள்? இப்ப அவர்களே உங்களை நியாயம் தீர்க்கிறவர்களா இருப்பாங்க. நியாய தீர்ப்பு நாள்ல அவர்களே உங்களை நியாயம் தீர்க்கிறவர்களாக குற்றப்படுத்துகிறவர்களாக இருப்பாங்க அப்படிங்கிறார் இல்லையா? இப்ப இவரு தேவனுடைய வல்லமையில காரியங்கள் செய்யும் போது இந்த மாதிரி சொல்றாங்க. அப்ப அவங்களோட பிள்ளைகள் அவங்களும் பிசாசை விரட்டுறாங்க. அந்த பிசாசை விரட்டக்கூடிய காரியமானது இயேசு முன்பிருந்த காலத்திலும் கூட அது இருந்து கொண்டுதான் இங்க இருக்குது. அந்த பூசாரிகள், அந்த மற்ற மத தலைவர்கள் இவர்கள் அந்த காரியங்களை செய்யறதா சொல்லி கொண்டுதான் இருந்தாங்க. அப்ப அந்த பிள்ளைகள் யாரால துரத்துறாங்கன்னு சொல்லி அங்க ஒரு கேள்வி கேட்கிறாரு. அவர்களே உங்களை நியாயம் தீர்ப்பாங்க, ஆனா அவர்களை போல அல்ல, நான் தேவனுடைய ஆவினாலே பிசாசுகளை துரத்துறேன். தேவனுடைய ஆவிங்க எதை குறிக்குதுங்க? ஆவிங்கிறது தேவனுடைய ஆவிங்கிறது பரிசுத்த ஆவி, தேவனுடைய வல்லமை, பவர் ஆஃப் காட் இல்லையா? தேவன் தம்முடைய ஆவியை யெசுவாவுக்கு அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். அந்த தேவனுடைய ஆவியை, அந்த தேவனுடைய வல்லமையினாலே பிசாசுகளை துரத்துறாரு. அப்ப பிசாசுகளை துரத்ததுனால தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்குது அப்படிங்கிறாரு இல்லைங்களா? அப்போ தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்குதுன்னா அப்ப முதலாம் வருகையில வந்துருச்சா தேவனுடைய ராஜ்யம்? அப்படி இரண்டாம் வருகைக்கு அடையாளமான ஒரு காரியமா இருக்குது. பரிசுத்த ஆவிக்கு எதிராக குற்றம் அதாவது அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் வரும்ல, அப்பனா வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு அப்ப தேவனோட வல்லமைன்னு தான் நம்ம எடுத்துக்கணுமா? அது வேற காரியம். பரிசுத்த ஆவிக்கு விரோதமா ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் இல்லையா?
ஆமா பரிசுத்தாவிக்கு விரோதமாக பண்றதுன்னா பரிசுத்த ஆவியை பெற்றும் அதை மறுதலித்து போனவர்கள் இல்லையா? ஆஹ் உம் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறாங்க, தேவனுடைய ராஜ்யத்தை ருசி பார்த்திருக்கிறாங்க, உம் இனிவரும் உலகத்தின் பலன்கள் எல்லாம் அறிந்திருக்கிறாங்க. இதெல்லாம் அறிந்து மறுதலித்து போறாங்கன்னா அவர்கள் இரண்டாம் மரணத்துக்கு போகக்கூடிய மன்னிக்க முடியாத குற்றத்தை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க இல்லைங்களா? ஆமா. அப்படிங்கிறப்போ அது அந்த விதமான காரியங்களை துணிகரமான செய்யக்கூடிய பாவங்களை குறிக்கக்கூடியதா இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சு கொள்கிறோம். இப்ப இங்க தேவனுடைய வல்லமையினால அப்படிங்கிறப்போ தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே என்று அங்க சொல்கிறதை பார்க்கிறோம். இப்ப தேவனுடைய ராஜ்யத்தை ஆளக்கூடிய ஆள்பவர்களை செலக்ட் பண்ணக்கூடிய காலமாக அது இருக்குது. இவர்கள் தான் சாத்தானை கட்டணும். கிறிஸ்துவும் மனவாட்டி ஒப்பாரு தான் என்ன பண்ணணும்? அப்ப ஜனங்களை அதிகமாக சத்திய வெளிச்சத்தை கொடுத்து சாத்தானை கட்டக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இயேசு இரண்டாவர்கள் வந்திருக்க அந்த காலகட்டத்திலே அதிகமான சத்திய வெளிச்சம் பிரகாசித்து கொண்டே வந்தது. இப்பொழுது நாம் எபிபனி காலத்துல இருக்கிறோம். இந்த காலத்துல இன்னும் அதிகமான சத்திய வெளிச்சம் பிரகாசித்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ இந்த அழைப்பு இல்லையா, ராஜ்யத்தை சுதந்திரிக்கக்கூடிய அந்த அழைப்பு, ஆளக்கூடிய அந்த அழைப்பு முதலாவது அவர்களுக்கு கிடைக்கிறது, யூதர்களுக்கு தான் கிடைக்கக்கூடியதா இருக்கிறது. ஒருவேளை தேவன் நிர்ணயம் பண்ணிருக்க அந்த 1,44,000 ஆளக்கூடியவர்கள் பரிசுத்தவான்கள் எண்ணிக்கை அந்த ஒரு ஜாதியாக மனம் திரும்பி இருப்பார்களானால் அவர்களுக்குள்ளிருந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனா அவர்கள் ஒரு ஜாதியாக இனமாக மனம் திரும்பல, அவ்வளவு பேர் அங்க என்ன பண்ணல, செலக்ட் பண்ணல. அப்போ அந்த அழைப்பு புறஜாதியாருக்கு போகுது அப்படிங்கிற காரியங்களை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லைங்களா? நிச்சயமா அவர்கள் கீழ்ப்படிந்து இருப்பார்களானால் அவர்கள் தேவனுடைய ராஜ்யமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நாம படிக்கிறோம். யாத்திராகமம் 19:5-6 படிக்கலாம். யாத்திராகமம் 19:5-6 படிக்கலாம். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்கிறீர்கள். சகல ஜனங்களில் சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு உடன்படிக்கையெல்லாம் கை கொள்வீர்களா? சகல ஜனங்களும் சொந்த சம்பத்தா இருப்பீங்க, பூமியில என்னுடையது. அப்ப எனக்கு ஆசாரிய ராஜ்யமா இருப்பீங்க அப்படிங்கிறாரு, பரிசுத்த ஜாதியா இருப்பீங்க அப்படிங்கிறாரு இல்லையா? அப்ப அவர்கள் எசாகுடைய வார்த்தையை கேட்டு அந்த விதமா நடந்திருப்பார்கள் ஆனால் இல்லைங்களா, அப்ப அவர்கள் ராஜ்யத்தை ஆளக்கூடியவர்களாக அவர்கள் இருந்திருப்பாங்க அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். அப்ப இந்த ராஜ ஓப்பார் தான் சாத்தானை கட்ட வேண்டும். அதுதான் அங்க சொல்லும் போது பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவனுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும், கட்டினான் ஆகிய அவன் வீட்டை கொள்ளையிடலாம் என்று பார்க்கிறோம் இல்லையா? இப்ப பலவானை முந்தி கட்டணும்னு சொல்றது போது அதுதான் சாத்தானை கட்டக்கூடிய காரியம். ஏன்னா இந்த பூமியில பலவானா இருக்கக்கூடியது யாரு? சாத்தான் தான் இல்லையா? இப்பிரபஞ்சத்தின் தேவன் என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு. அதே போல இந்த பூலோக அதிபதி என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. இப்ப இந்த உலகத்துல, பொல்லாத உலகத்துல பலவானா இருக்கக்கூடியவன் சாத்தானாக இருக்கிறான். அவனை கட்டி போட்டுதான் அவனோட உடைமைகளை கொள்ளையாடுன்னு சொல்றாரு. இப்ப ஆங்கிலத்துல கொள்ளையாடுதல் அப்படிங்கிறப்ப இந்த இடத்துக்கு சரியான ஒரு அர்த்தம் கொடுக்கக்கூடியதா இல்லை. தமிழ்ல சரியான அர்த்தம் கொடுக்கல. ஆங்கிலத்துல ஸ்பாயில் சொல்லப்பட்டிருக்கு. அது கொள்ளைங்கிற ஒரு கருத்திலும் அதை எடுக்கலாம். அதே சமயத்துல ஸ்பாயில்னா அழித்து போடுறது, நாசமாக்கி போடுறது இல்லைங்களா? அப்படிப்பட்ட காரியத்துல இங்க சொல்லப்படுது. பலவான வீட்டை ஸ்பாயில் பண்ணக்கூடிய ஒரு காரியமா இருக்குது. பலவானை முந்தி கட்டி பலவான வீட்டுக்குள்ள புகுந்தா அவன் உடைமைகளை என்ன பண்ணலாம்? ஸ்பாயில் பண்ணலாம், அழித்து போடலாம் இல்லையா? அப்ப கட்டினானாக இந்த காரியங்களை செய்யலாம், அவன் உடைமைகளை ஸ்பாயில் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி அங்க சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் இல்லையா? இப்ப யெஷுவா முதலாம் வருகையில சாத்தானை விரட்டுவதனால அங்க என்ன தெரிய வருது? முதலாம் வருகையில விரட்டும் போது அவனை காட்டிலும் ஒரு பலவான் வந்திருக்கிறாரு அப்படிங்கிறத நாம அங்க புரிந்து கொள்கிறோம் இல்லையா? ஏன் அந்த பலம் எங்கிருந்து வந்தது? தேவன் கொடுத்தது.
தேவன் வல்லமையாய் பரிசுத்தாவிற்கு கொடுத்திருக்கிறாரு. அப்போ இவன் பலவானா இருந்தாலும் கூட தேவனுடைய வல்லமை ஆண்டவரை இயேசு கிட்ட இருக்கிறதுனால அவர் அவனை காட்டிலும் பலவானாக இருந்து அவனை விரட்டுகிறாரு அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம் இல்லைங்களா? அதே போல இயேசு 2ஆம் வருகையில வந்திருக்கிற அந்த காலகட்டத்துல வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் அவர் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப தேவனுடைய அதிகாரத்திலே வர்றாரு. தேவனுடைய அதிகாரத்தின் மூலமாக வந்து சாத்தான அந்த பலமான இருக்கக்கூடிய அவனை கட்டி போடுற காரியங்கள், அவனுடைய வீட்டை ஸ்பாயில் பண்ற காரியங்கள், இதெல்லாமே என்ன பண்றாரு? அவரு செய்யக்கூடியவராக இருக்கிறார். கிறிஸ்து மனவாட்டி வகுப்போர் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அப்ப 1ஆம் வருகையில இயேசு 2ஆம் வருகையில வர்றாரு. தமிழர்களை கூட்டி சேர்க்கிறாரு. இயேசு 2ஆம் வருகை நோக்கத்தை எல்லாம் பார்த்தோம் இல்லையா? அதிகமான சத்திய வெளிச்சத்தை கொடுக்கிறாரு. அதே போல மறித்திருக்கிற தம்முடையவர்களை உயிரோட கொண்டு வர்றாரு. இந்த காரியங்கள்லாம் செய்யறது மூலமாக சாத்தானை சத்திய வெளிச்சம் அதிகமா வர வர சாத்தானுடைய காரியங்கள் கட்டப்பட்டு கொண்டு அவனுடைய உடைமைகள் ஸ்பாயில் பண்ணப்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்கிறோம் இல்லையா? அப்போ அவனுடைய ராஜா கவிழ்க்கப்பட போகுது அப்படிங்கிற உணர்வு அவனுக்குள்ள வந்திருக்கும் இல்லையா? இயேசு வர்றாரு, தேவனுடைய ஆவியினால விரட்டுறா அப்படிங்கிறப்போ அவனால ஒன்றும் பண்ண முடியல. தேவனுடைய ஆவி வல்லமை அப்படிங்கிறப்போ எல்லாத்திலும் மேலான ஒரு வல்லமையா இருக்குது. அதற்கு மீறி அவனால எதுவுமே பண்ண முடியல. இப்ப யெசோஸ் 2ஆம் வருகையில வந்திருக்கும் போது தேவனுடைய அதிகாரத்தின் மூலமா வருகிறாரு. மிகுந்த வல்லமையோடு வர்றாரு. அவர் தெய்வீக சுபாவத்தில் இருக்கிறாரு. சாவாமை உள்ளவரா இருக்கிறார். அப்ப சாத்தானால் அவரை ஒன்றுமே பண்ண இயலாது. அந்த அளவுக்கு அவனைக்காரு மிக பலம் உள்ளவராக அவர் இருக்கிறாரு அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம் இல்லைங்களா? சரி, யோவான் 12:31 படிக்கலாம். யோவான் 12:31. இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். இங்க இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாரு. இப்பொழுது இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அப்பொழுதே இது நடந்துருச்சா இல்லையா? இப்பொழுதே அந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு வந்துருச்சா அப்படின்னு பார்த்தோம். இப்பொழுதே அப்படிங்கிற அந்த இதை எப்படி நாம புரிந்து கொள்கிறது? இப்பொழுது அப்படிங்கிறது அது எந்த என்ன சிஸ்டர்? படிப்படியா நடந்துகிட்டே இருக்கு. எப்படி மகா உபத்திர காலம் கொஞ்சம் கொஞ்சம் 1914 நடந்துகிட்டு இருக்குதோ. இல்ல அதுக்கல்ல. இங்க சொல்லப்படுற காரியம் சுவிசேஷ யுகத்துல சொல்றாரு இல்லையா? ஆமா. 1ஆம் வருகையில சொல்றாரு. இது இயேசு 1ஆம் வருகையில இப்பொழுதே அப்படிங்கிறாரு இல்லையா? இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுதே இந்த உலகத்துக்கு அதிபதி புறம்பாக தள்ளப்படுகிறார் சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இப்பொழுது சபை வகுப்பு வரைக்கும் நடந்துச்சு. அப்பயே வந்துட்டு போதித்தல், சோதித்தல், சிச்சித்தல், சீர்படுத்துதல் அது அவங்களுக்கு நடந்த நியாய தீர்ப்பு. அவங்க நியாய தீர்ப்பு சொல்றாரு, உலகத்துக்குன்னு சொல்றாரு. சரிங்களா? இப்பொழுது உலகத்துக்குன்னு சொல்றாரு. உலகத்துக்கு நியாய தீர்ப்புன்னு சொல்றாரு. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி சாத்தான் புறம்பாக தள்ளப்படுவான்னு சொல்றாரு இல்லைங்களா? இதை எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தோம்னா யோவான் 12:23-24 படிக்கலாம். 23. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். எங்க சொல்றாரு? மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது. மகிமைப்பட்டாரு. மனுஷ சிலுவையில அறைஞ்சு போட்டாங்க அவனை இல்லையா? கொண்டு போட்டாங்க. மனுஷகுமாரன் வெற்றி சிறந்தார் இல்லைங்களா? மகிமைப்படிய வேலை நம்ம பார்க்க வேண்டியதுனா இப்பொழுதே வந்திருக்கு அப்படிங்கிறாரு. மகிமைப்படிய வேலை வந்தது அப்படின்னு சொல்லும்போது இது மரிப்பதற்கு முன்பு சொல்றாரு. அப்ப அவருடைய பாடுகள் மூலம் எதிர்கால மகிமைக்கான அஸ்திபாரத்தை இங்க போடுறாரு. நீங்க சொல்ற மாதிரி அவங்க வந்து சிலுவையில வெற்றி சிறந்தார். அந்த வெற்றி தான் எதிர்காலத்தில் அவருக்கு மகிமை கொண்டு வரக்கூடியதா இருக்குது. அந்த மகிமைக்கான அஸ்திபாரத்தை இங்க போடுறாரு. அந்த வேலை இங்கே வந்திருக்கிறது. அது அவருடைய பாடுகள் மூலம் மனத்தின் மூலமாகவே அவருக்கு அந்த மகிமை வரக்கூடியதா இருக்குது. அப்ப அவர் மரணத்திலே வெற்றி சிறந்ததுனால இருக்கிறதுனாலதான்
தெய்வீக சுபாவத்திலே சாவாமையிலே அவர் வந்து அந்த நிலை அவர் அடைந்தாரு. தேவன் அவரை உயிரோடு எழுப்பி மகிமையும் சாவாமையும் தெய்வீக சுபாவத்தை அவர் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றதை நாம பார்க்கிறோம். அப்ப அதை அடையணும்னா கோதுமை மணி சாகணும் இல்லையா? அதாங்க சொல்றாரு, கோதுமை மணியான நிலத்தை சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். மறிச்சதுனாலதான் உலக மக்கள் எல்லாருக்கும் சாத்தாந்து விடுதலை, இழந்து போன காரியம் திரும்ப கிடைக்கிறது. அப்ப அதிக பலனை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. இப்ப முதலாம் கோதுமை மணி மண்ணில் விழுந்து செத்ததுனாலதான் இது கிடைக்குது. இந்த மரணத்தின் மூலமாதான் அவருக்கு மகிமையான ஒரு காரியம் கிடைக்குது. அப்ப இங்க இப்பொழுது இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு வருது அப்படிங்கிறப்போ, சாத்தான் இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுகிறான் அப்படிங்கிறப்போ எதன் மூலமாக? ஈடுபலி மூலமாக மரணத்தின் மூலமாக அவன் புறம்பாக தள்ளப்படுகிறான் அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்கிறோம். அப்ப இதன் மூலமாக தான் உலகத்துக்கு நியாய தீர்ப்பு. எந்த மறுபடியும் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம், ஜீவனை பெறுவதற்கான ஒரு சந்தர்ப்பம். அந்த சந்தர்ப்பத்திலே போதித்தல், சோதித்தல், சிச்சித்தல், தீர்ப்பளித்தல் அப்படிங்கிற அந்த நியாய தீர்ப்பெல்லாம் நடக்கும். அதற்கு அஸ்திபாரமா இருக்கிறதெல்லாம் என்னது? எஷாசுடைய மரணம் இல்லைங்களா? அதற்கான வேலை வந்தது அப்படிங்கிறாரு. அப்ப அந்த வேலை வந்திருக்கிறதுனால உலகத்துக்கான அந்த நியாய தீர்ப்பு மறுபடியும் ஒரு சந்தர்ப்பம் கிடைப்பதற்கான, அவர்கள் நிதானித்து அறிவதற்கான நியாய தீர்ப்புனா நிதானித்து ஜட்ஜ்மெண்ட் பண்றது, அறிதல் இல்லைங்களா? அப்படி அறிவதற்கான வேலை உலகத்தின் அறிவு புறம்பாக தள்ளப்படுகிறான் அப்படிங்கிற காரியம் இப்பொழுதே அது உண்ட இருக்குது அப்படின்னு சொல்லி அங்க சொல்றதை நாம் பார்க்கணும் இல்லையா? அப்போ உலகத்துக்கான அந்த ரட்சிப்பின் வேலை அவர் மரித்த பிறகே ஆரம்பிக்குது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்கிறோம் இல்லையா? அப்போ உலகத்தின் அறிவு புறம்பாக தள்ளப்படுதல் அப்படிங்கிறப்போ கர்த்தருடைய மரணத்தின் மூலமாக அவன் தள்ளப்படுதலை உறுதி செய்யக்கூடியதாக இருக்குது. இங்க உறுதியாகுது, நிச்சயம் தள்ளப்பட்டு போவான் அப்படிங்கிறத இங்க உறுதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? சரி, லூக்கா 10:18 பார்ப்போம். அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். சாத்தான் மின்னலை போல வானத்தில் விழுகிறதை கண்டேன் அப்படிங்கிறார். அப்ப இதை நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம்? அப்பவே கண்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்லையா? இதை சொல்லும் போது இதற்கு முன்னால வசனத்தை பார்த்தோம்னா அந்த 70 பேரும் சுவிசேஷ ஊழியத்துக்கு போயிட்டு வந்துட்டு தாங்கள் சொன்னாக்கா சாத்தான எங்களோட கட்டளைக்கு கீழ்ப்படின்னு சொல்லி சந்தோஷமா சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் போதுதான் இவர்கள் சொல்றாரு, சாத்தான் முன்னிலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன்னு சொல்லி அங்க சொல்றாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ ஆண்டோட வார்த்தையினால சாத்தான் விரட்டப்படுகிறார் என்று சொல்லும் போது அவர் இந்த வார்த்தை கூறுகிறார். அப்ப இந்த வார்த்தை சொல்லும் போது இதை 2 விதமா புரிந்து கொள்ளலாம். ஒண்ணு, லோகாசாக இருக்கும்போது எதிராளிய சாத்தான் வீழ்கிறத பார்த்திருப்பார் இல்லைங்களா? லோகாசா இருந்த காலகட்டத்திலே அவன் லூசிபரா இருக்கும்போது அந்த காலகட்டத்திலே பாவத்திலே வீழ்ந்து அவன் தள்ளப்பட்டு போகிற அந்த காரியத்தை நிச்சயமாக லோகாசா இருந்த காலத்துல வீழ்ந்ததை பார்த்திருப்பார். அதே போல பிரபஞ்ச அதிபதியோட அந்த ஸ்தானத்திலிருந்து விழுந்து போவதை தரிசனமாக பார்த்திருப்பார் இல்லையா? அப்ப 2 விதமாக கூட இதை நாம இந்த காரியங்களை நம்ம புரிந்து கொள்ளலாம். இந்த காலகட்டத்துல அவர் வந்த காலகட்டத்துல நிச்சயமா அவருக்கு தேவன் வந்து காண்பித்திருப்பார், இவன் எப்படி தள்ளப்பட்டு போவான், ராஜ்யத்தை இழந்து போவான் அப்படிங்கிற காரியங்கள்லாம் நிச்சயமா அவருக்கு காண்பித்திருப்பாரு. அப்ப 2 விதமா கூட இந்த காரியங்களை நாம புரிந்து கொள்ளலாம். அப்போ சாத்தான் கட்டப்படுதலின் காலம் அப்படின்னு சொல்லி நாம பார்த்தோம்னா, முதலாவது காலம் ஏசாஸ் 2ஆம் வருகையில் வந்துதான் செய்யறான்னு சொல்லி நாம தெளிவா நம்ம படிக்கிறோம். இப்ப 2ஆம் வருகையில் வந்திருந்த செய்யக்கூடிய காலம் அப்படின்னா ஏசாஸ் 2ஆம் வருகை 3 காலங்கள் உடையதா இருக்குது இல்லையா? 3 விதமா இருக்குது பாக்குறோம். ஒன்னு ரகசிய வருகை இல்லையா? அப்ப ரகசிய வருகை அப்படிங்கிற அவர் வந்திருக்கிற அந்த காலகட்டத்துல யாருக்கு தெரியும்? உலகத்தாருக்கு தெரியாது, அவருடையவர்களுக்கு தெரியுது. திருடன் வருகிற விதமா வரணும் படிக்கிறோம். அப்ப திருடன் வருகிற விதமாய் அவர் வர்றாரு அப்படிங்கிறப்ப நிச்சயமா அவரோட கூட இருக்கிற அவருடையவர்களுக்கு தான் வந்திருக்கிற காரியங்களை நிச்சயமா அவர் வெளிப்படுத்துவாரு, அவர்களுக்கு தெரியும்.
ஆனா மற்றவர்களுக்கு தெரியாத ஒரு காரியமா இருக்குது. ஆகையினால் அது ரகசிய வருகையா இருக்குது. ஆனா அதற்கப்புறம் பார்த்தோம்னா எபிபனி காலம், சூரியன் கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல இருக்கும்னு சொல்லி நாம பார்க்கிறோம் இல்லையா? சரி, அதுக்கு ஒரு காலையில பார்க்கணும். மத்த 24 43 44 படிக்கலாம். திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டெஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை விட்டான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். அப்ப திருடன் வர்றது இன்ன ஜாமத்தில் வருவான்னு வீட்டு ஜமானுக்கு தெரியாது இல்லையா? அறிஞ்சிருந்தா அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டான் என்று பார்க்குறீங்க. ஆனால் நீங்கள் நிலையான நாளிகையில மனுஷகுமாரன் வருவாரு. அதனால் நீங்க என்ன பண்ணுங்க, ஆயத்தமா இருங்க, விழித்திருங்கள் என்று நாங்கள் சொல்வதை பார்க்கிறோம். இப்ப ஆயத்தமா இருந்து விழித்திருப்பவர்களுக்கு தாம் 2ஆம் வருகையில் வந்திருக்கிற காரியம் அவர்களுக்கு விளங்க பண்ணுவாரு, சத்தியத்தின் மூலம் விளங்க பண்ணுவாரு. ஆயத்தமா இல்லாதவன், ஏன்னா வீட்டு எஜமான தூங்கி கொண்டிருப்பான் இல்லையா? அப்ப அவன் அதை அறிய மாட்டான். அப்ப இது 1ஆம் வருகையில ஒரு ஸ்டேஜ் இந்த விதமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த காரியங்கள் எல்லாம் அவர் எப்ப சொல்றாரு இந்த அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 24வது அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லும்போது, அவர் ஒலிவு மலையின் மேல் உட்கார்ந்து இருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் வந்து இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இதை கேட்கும் போதுதான் இந்த பதிலாம் வருது. இந்த திருடனை போல வருவான் அப்படிங்கிற காரியங்கள், இன்னும் அநேக காரியங்கள்ல அடையாளம்னு சொல்லப்படுது. அப்ப இங்க அழகா கேட்கிறாங்க, உம்முடைய வருகை அப்படிங்கிறப்போ இல்ல, அதுக்கு யேசு கிறிஸ்து வந்து சொல்லுவாரு, அத்திமரம் துளிர் விடுவது என் வருகைக்கு அடையாளம் ஆமா, அப்படின்னு. அந்த அடையாளம் நிறையவே கொடுக்கிறாருன்னு நிறைய காரியங்கள் கொடுக்கிறாரு. இப்ப நமக்கு தெரிய வேண்டிய காரியம், இந்த சப்ஜெக்டுக்கு சம்பந்தமான காரியம், திருடன் வருகிற விதமாய் வர்றாரு அப்படிங்கிறது தான் இல்லையா? அப்ப அதற்கான அடையாளம் என்னன்னு இங்க கேட்கிறாங்க. ஏன் அடையாளம் கேட்கிறாங்க? அவர் வர்றது தெரியாது, ஆகினால தான் அடையாளம் கேட்கிறாங்க இல்லையா? அப்ப யுகத்தின் முடிவுக்கும் உம்முடைய வருகை அப்படிங்கிறப்ப நீர் வந்திருத்தலுக்கும் இல்லையா? அங்க ஆங்கிலத்துல பார்த்தோம்னா பிரசன்ஸ் போட்டிருக்கோம். பிரசன்ஸ்னா என்ன அர்த்தம்? வந்து இருத்தல். ஒரிஜினலா பார்க்கும்போது பிரசன்ஸ், ஆங்கிலத்துல கம்மிங்னு போட்டிருப்பாங்க. இப்ப கம்மிங் அப்படிங்கிறப்போ வருகைன்னு தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரிஜினலா பார்த்தோம்னா பிரசன்ஸ் அப்படிங்கிற மாதிரி வரும். பிரசன்ஸ்னா வந்திருத்தல். அப்புறம் நீ உம்முடைய வந்து இருத்தலுக்கும் உலகத்தின் முடிவுக்கும், உலகம் அப்படிங்கிறப்போ யுகம், எண்ட் ஆஃப் த ஏஜ்னு இருக்கும். அப்ப யுகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க, எங்களுக்கு சொல்லணும்னு கேட்கறாங்க. இப்ப அப்படியெல்லாம் கேட்கும் போதுதான் அநேக பல அடையாளங்களை சொல்றாரு. அதுல ஒண்ணுதான் திருடன் வருகிற விதமாய் வருவாரு அப்படிங்கிறது சொல்றது நாம பார்க்கிறோம் இல்லைங்களா? சரி, அப்ப 2ஆம் வருகை நோக்கம் மரணத்தை பரிகரிக்கணும், சாத்தான ராஜ்யத்தை கவிழ்க்கணும், கட்டணும், பூமியை ரட்சிக்கணும் இல்லையா? அந்த 7 விதமான நோக்கங்களை நாம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா? அப்ப அந்த 7 விதமான நோக்கங்கள் நிறைவேற்றுறதுக்கு தேவையான வல்லமை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் தேவனுடைய வல்லமையோடு அதிகாரத்தோடு வர்றாரு. அப்போ 1ஆம் வருகையில் ஆரம்பித்து 2ஆம் வருகை வரைக்குமே இந்த அதிகாரம் அவர்கிட்ட இருக்குது இல்லையா? இயேசு உயிர்த்தந்த உடனே சொல்லியிருக்கார், உயிர்த்தந்து சீசர்களுக்கு தம்மை நிரூபிக்கும் போதே சொல்லி இருக்கிறாரு, வானத்திலும் பூமியும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி இருக்கிறார். இப்ப கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறப்ப தம்முடையவர்களை செலக்ட் பண்ற காரியம், அவர்களுக்கு பரிசுத்தாவி கொடுத்து அவர்களை வழிநடத்தக்கூடிய காரியம், இதெல்லாமே அவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. அப்ப சுவிசேஷம் வந்து அதை சொல்றாரு, அதை செய்யறாரு. யுகத்தின் முடிவு வரைக்கும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இப்ப அவர்களோடு கூட இருந்து அவர்களை செலக்ட் பண்றது, வழிநடத்துறது போன்ற காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அதிலே ஒன்றுதான் சவுல செலக்ட் பண்ணியிருக்கிறாரு. சவுல் பிறகு பவுலாக ஆயிருக்கிறாரு அப்படிங்கிற காரியங்களை எல்லாம் நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை படிக்கிறோம் இல்லைங்களா? அப்ப 1,44,000 பேர் யார் தேவனுக்கு பிரேசை பண்றாங்களோ, பிரேசை பண்ணவர்களை அவர்களை சரியான விதத்தில் வழிநடத்தி அவர்களோடு கூட இருந்து அவர்களுக்கு தேவையான சத்திய கொடுத்து வழிநடத்தக்கூடிய அந்த காரியங்களை எல்லாம் அவர் என்ன பண்றாரு? யுகத்தின் முடிவு வரையும் அவர் செய்து கொண்டே இருக்காரு. யுகத்தின் முடிவு வரையும் நான் உங்களுடைய கூட இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. அந்த யுகம் முடிவுக்கு அப்புறம் தான் என்ன நடக்க போகுது?
இயேசுவாவின் 2ஆம் வருகை வந்து அந்த ராஜ்ய சாவிப்பதற்கான காரியங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப 1ஆம் வருகை ஆரம்பித்து 2ஆம் வருகை இருக்க வரைக்கும் கூட அவருக்கு அந்த அதிகாரம் அப்பயே கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த அதிகாரத்தை இந்த காலகட்டத்தில் ராஜ்ய சாவிப்பதற்கான அந்த காரியங்களை 2ஆம் வருகையில் வந்து அவர் செயல்படுத்துறாரு. அப்போ இந்த அடையாளம் என்ன அப்படின்னு கேட்கும்போது தான் இந்த காரியங்கள் அடையாளமான காரியங்களை சொல்றாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்ப யாருக்கு இதை சொல்லி கொடுக்கிறாரு? இதெல்லாம் அவருடைய சீஷர்களுக்கு சொல்லி கொடுக்கிறாரு. இப்ப அவர்களுக்கான போதனை அப்ப 2ஆம் வருகையில் வந்திருக்கும் போதும் யாருக்கு சொல்லி கொடுப்பாரு? நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு யாருக்கு சொல்லி கொடுப்பாரு? அவருடையவர்களுக்கு, அவருடைய பரிசுத்தவான்களுக்கு இல்லையா? நீங்கள் நீங்கள் அந்த நாளை அந்த நேரத்தை அறியாதபடிக்கு நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே, நீங்க ஒளியின் பிள்ளைகளா இருக்கீங்க, வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கீங்கன்னு சொல்லி அப்ப சொல்லலாம். பவுல் தெசலோனிக்கர் சொல்றதை பார்க்கிறோம் இல்லையா? திருடனை போல உங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக நீங்க அந்தகாரத்தில் உள்ளவர்கள் அல்ல. திருடனை போல வருவாரு, ஆனா அப்படி உங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதா நீங்க அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்ல, நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறீங்கன்னு சொல்லி அப்போ பவுல் சொல்றதுல நாம பார்க்கிறோம் இல்லையா? இப்ப 2ஆம் வருகையில் வந்திருக்கும் போது அவர்களுக்கு சத்திய வெளிச்சத்தை கொடுக்கிறாரு. சத்தியத்தை வெளிச்சத்தை அவர்களுக்கு மத சம்பந்தமா சத்திய வெளிச்சத்தை கொடுக்கிறாரு. உலகத்திற்கு செக்குலர் ட்ரூத்தை கொடுக்கிறாரு. அப்ப உலகத்துக்கு செக்குலர் ட்ரூத்தை கொடுக்கும்போது அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரக்கூடியதா இருக்குது, படிப்பறிவு வரக்கூடியதா இருக்குது. படிப்பறிவு வரும்போது அவர்கள் தாங்கள் எந்த அளவுக்கு ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற காரியத்தை அவர்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல மத சம்பந்தமான காரியங்களில் அதிகமாக சத்திய வெளிச்சம் வரும்போது தாங்களும் மத போதர்களால் எப்படி ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற காரியத்தை உணர்ந்து பாபிலோனை விட்டு அநேகர் வெளியே வர்றாங்க. இந்த காரியங்கள் எல்லாம் அங்க நடக்குது. அப்ப சாத்தானால் அவர்கள் என்ன பண்ண முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்ப சத்தியமானது அவர்களை கட்டி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ளுறோம். இந்த விதமாக சத்தியமானது ஒரு சங்கிலியா இருந்து அவர்களை கட்டி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்கிறோம். சரி, ரோமர் 15:4 படிக்கலாம். ரோமர் 15:4. தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. தேவனுடைய அந்த பொறுமை, ஆறுதல், நம்பிக்கை உள்ளவர்களா இருக்கணும். எழுதியிருக்க நமக்கு போதனையாக எழுதியிருக்கு. 2ஆம் வருகையில் எப்படி வருவாரு, எப்படி சத்திய வெளிச்சம் கொடுப்பாரு, சாத்தான் ராஜ்யம் எப்படி கட்டப்படுகிறது, இந்த காரியங்களை எல்லாம் நமக்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அழகாக அப்ப பவுல் சொல்றாரு இல்லையா? 1ஆம் வருகையில் வந்திருக்கும் போது அதெல்லாம் அடையாளமாக அவர் நிறைவேற்றி இருக்கிறாரு, செய்து காண்பித்திருக்கிறாரு. யேசுவா கிறிஸ்து பிணிகளை குணமாக்குறது, சாத்தானை விரட்டுறது, இந்த காரியங்களை செய்து காண்பித்திருக்கிறார். அப்ப அந்த காரியங்கள்லாம் பார்த்து நம்பிக்கையோட பொறுமையோடும் ஆறுதலா இருக்கும்படிக்கு போதனை எழுதியிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப இப்படிப்பட்ட போதனைகள் வரக்கூடிய காலத்துல எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத தானியேல் சொல்றாரு இல்லையா? தானியேல் என்ன சொல்றாரு? தானியேல் 12:10 படிக்கலாம். அநேகர் சுத்தமும் வெண்மையும் ஆக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள். துன்மார்க்கரில் ஒருவனும் உணரான், ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள். அப்ப இந்த சத்தியவெளி வரப்பட இந்த காலகட்டத்துல எப்படி இருக்கும் அப்படிங்கிற 2 முகம் இல்லையா? அநேகர் சுத்தமா வெண்மையாக்கப்பட்டவர்களா இருக்கிறாங்க, புடமிடப்பட்டவர்களா விளங்குறாங்க. ஆனா இன்னொருத்தர் துன்மார்க்கமா தான் நடப்பாங்க. துன்மார்க்கில் ஒருவரும் உணரான், ஞானவான்கள் தான் உணர்ந்து கொள்கிறார். கர்த்தருக்கு எந்த ஞானவான்கள்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருக்கிற போற்று பயபக்தியோடு இருக்கிற அந்த ஞானவான்கள் அவர்கள் சுத்தமும் வெண்மையும் ஆக்கப்பட்டு புடமிட்டப்பட்டவர்களை விளங்குவாங்க, பொண்ணை போல விளங்குறாங்க. ஆனா துன்மார்க்கரோ துன்மார்க்கமாயே நடக்கிறாங்க. துன்மார்க்கில் ஒருவனும் உணரான். இந்த துன்மார்க்கன்னு சொல்றது யார சொல்றாருங்க? துன்மார்க்கர் உணரான் அப்படிங்கிறப்போ எந்த துன்மார்க்கம்? இயேசு கிறிஸ்து அறியாதபடிக்கு இருக்கிற உலகத்தாரா? அநேக கிறிஸ்துவ மண்டலத்தில் உள்ளவங்க துன்மார்க்க அப்படின்னாவே உன்னை யாரும் நினைப்பாங்க? கிறிஸ்துவ அறியாதவங்க, பிரஜாதி மக்கள் அப்படின்னு நினைக்குவாங்க. ஆனா வேதம் சொல்லக்கூடிய துன்மார்க்கர் எல்லாமே சத்தியத்தை அறிந்து துன்மார்க்கமா நடக்கிற பரிசேயரை போன்றவர்கள். அவர்கள் தான் துன்மார்க்கமா நடக்கிறாங்க. நாம ஏற்கனவே
துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்கார உட்கார எடுத்து உட்காராமல், இல்லையா? அந்த 3 வகுப்பார் யாரு? சத்தியத்துல இருக்கிறவங்க தான். சத்தியத்தை அறிந்து உணர்ந்து துன்மார்க்கமாய் நடக்கிறவங்கள தான் அங்க சொல்றாரு. இப்ப இன்னைக்கு கிறிஸ்தவ மண்டலத்தில் அநேகர் துன்மார்க்கமாய் நடந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் இயேசுவாசன் 2ஆம் வருகை வந்திருக்கிற காரியங்களும் உணர மாட்டாங்க. இன்னைக்கு இயேசுவாசன் 2ஆம் வருகையில வந்திருக்கிறாரு, சாத்தானை கட்டி போட்டுருக்கிற எல்லாம் சொன்னா ஏத்துக்காங்களா? என்ன சொல்றாங்க? ஆடு ஓனாய் ஒன்னா படுத்திருக்குதா? சாத்தானை கட்டி போடுறாரு அப்படின்னா இவ்வளவு அநியாயம், அடையா இன்னொரு அநியாயங்கள், அக்கிரமங்கள் ஏன் இன்னும் நடக்குது, இல்லையா? இப்படித்தான் பேசக்கூடியவர்களா இருக்கிறாங்க. ஏன்னா சத்தியமானது அவர்களுக்கு வெளிச்சமா பார்க்கல. ஏன்னா அவருடைய கிரியர் துன்மார்க்கமா இருக்கு, துன்மார்க்கமா இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் இங்க நடக்கக்கூடிய காரியங்களை உணர மாட்டாங்க. சத்தியத்துல யேசுவாசன் 2ஆம் வருகையில வந்து வெளிப்படுத்துகிற சத்தியக்காரை உணர மாட்டாங்க. ஞானவான்கள் தான் உணர்ந்து கொள்வாங்க என்று அங்க சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். இப்ப இப்படிப்பட்ட ஞானவான்கள் எப்படிப்பட்ட ஞானவான்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாக்கோபு சொல்றார். யாக்கோபு 3:17 பார்க்கலாம். யாக்கோபு 3:17 யாக்கோபு 3:17 படிக்கலாம். வரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லாததாயும், மாயமற்றதுமாயும் இருக்கிறது. ஞானம் எப்படி இருக்குது? முதல்ல சுத்தமுள்ளதா இருக்குது, சமாதானம் சாந்தமுள்ளதா இருக்குது, இணக்கம் இருக்குது, இரக்கத்தால் நற்கனிகள் நிறைந்ததா இருக்குது, பட்சபாதம் இல்லாத மாயமற்றதா இருக்குது, இல்லையா? ஆனா பரிசேயர் சொல்லும் போது, பரிசேயர் குறித்து சொல்லும் போது யேசுவாசன் என்ன சொல்றாரு? மாயமானக்காரர்கள் அப்படிங்கிறாரு. அப்போ இந்த உலகத்துல மாயமான தாங்களை பக்திமான்களாக வேஷம் போட்டுக்கொண்டு மாயமாக இருக்கக்கூடிய அந்த பெயர் சபையாரை தான் துன்மார்க்கர் என்று சொல்லுகிறார். மாயமானம் இல்லாதவர்கள், இல்லையா? வெண்மையாக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களை விளங்கக்கூடியவர்கள் ஞானவான்கள் எப்படி இருக்காங்க? சுத்தமுள்ளவர்களா இருக்கிறாங்க, சமாதானம் சாந்தமும் இணக்கமுள்ளவர்களா இருக்கிறாங்க, இரக்கத்தால் நற்கனியால் நிறைந்தவர்களா இருக்கிறாங்க. யாருக்கும் அவர்கள் பட்சபாதம் மற்றவர்களாக மாயமானம் இல்லாதவர்களா இருக்கிறாங்க. இவர்களுக்கு தான் உணர்ந்து கொள்ள இந்த ஞானவான்கள் என்ன பண்றாங்க? உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களா இருக்கிறாங்க. இயேசுவாசன் அவர்கள் வந்திருக்கிறது, சாத்தான் கட்டப்பட்டு கொண்டிருக்கிற காரியங்கள், இது எல்லாம் இவர்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாங்க பார்ப்போம். அதனால்தான் இவர்களே நீங்க அந்த காலத்தில் உள்ளவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லி அப்ப பவுல் வந்து தெசலோனிக்கு எழுதும்போது சொல்றாரு. 1 தெசலோனிக்கு 5:3-4 பார்க்கிறோம். அந்த நாள் திருடனை போல இல்ல 1 தெசலோனிக்கு 5:3-4 சமாதானமும் சௌக்கியமும் படிங்க சிஸ்டர், படிங்க. சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும்போது, கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும். அவர்கள் தப்பி போவதில்லை. சகோதரரே, அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்து கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. சொல்லும்போது கர்ப்பவதியான வேதனை ஒரு போல வரும், அழிவு சடுதியாய் அந்த அவர்கள் மேல் வரும். யார் மேல? அந்த துன்மார்க்கர் மேல் வரக்கூடியதா இருக்கிறது. அவர்கள் தப்பி போக மாட்டாங்க. ஆனா அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக நீங்க அந்த காலத்துல இல்ல, வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறீங்க, இல்லைங்களா? அப்ப தம்முடையவர்களுக்கு அவர் அதை வெளிப்படுத்தி காண்பிக்கிறாரு அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்கிறோம். சத்திய வெளிச்சத்தை கொடுக்கிறாரு. இப்ப யேசுவாசன் 2ஆம் வருகையில வந்து மத சம்பந்தமான சத்திய வெளிச்சத்தை தமிழர்களுக்கு கொடுக்கிறாரு, செக்குலர் சம்பந்தமான சத்திய வெளிச்சத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கிறாரு, உலகத்தாருக்கு கொடுக்கிறாரு. அதன் மூலமாக சாத்தானால் அவர்களை கண்ட்ரோல் பண்ண முடியாம கட்டப்படுகிறான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம், இல்லையா? சரி, ஆனா உலகத்தார் இந்த காரியங்களை அறிய மாட்டாங்க. அவங்க இந்த காரியங்களை அறிந்து கொள்ள மாட்டாங்க. துன்மார்க்கமா இருக்கக்கூடிய, சத்தியத்தை அறிந்து துன்மார்க்கமா நடக்கக்கூடிய அவர்களும் அறிய மாட்டாங்க. உலகத்தார இந்த காரியங்களை, உலகமும் இந்த காரியங்களை அறியாது. ஆமா, அவருடைய இருக்கக்கூடிய
அந்த புது சிருஷ்டியாக இருக்கக்கூடியவர்கள் அவங்க அறிந்து கொள்ளக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அதற்கப்புறம் பார்த்தோம் தேவனுடைய சத்தியத்தில் பிரகாசிக்கக்கூடியவர்கள் அறிந்து கொள்ளக்கூடியவர்களா இருக்கிறாங்க. ஏன்னா அவர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருப்பதனால அறிந்து கொள்ளக்கூடியவர்களா இருக்கிறாங்க. ஆனா உலகம் அப்படின்னு பார்க்கும்போது உலகம் சமாதானம் சைக்கியமும் உண்டுன்னு சொல்லி கொண்டு இருக்கும் போது அழிவு சடுதியால் வருதும் அப்படிங்கிறார். இன்னைக்கு கூட உலகளாவிய காரியங்கள் பார்க்கும்போது யுத்தம் வேண்டாம், சமாதானம் வேணும், சமாதானம் இங்க யுத்தத்தை ஸ்டாப் பண்ண, அங்க யுத்தத்தை ஸ்டாப் பண்ண, இப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. உலகம் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கு. சமாதானம் சொல்லி கொண்டு இருக்கு இல்லைங்களா? ஆனா ஒரு பக்கம் சொல்லிக்கொண்டே இருக்கு, இன்னொரு பக்கம் தூண்டி கொண்டு இருக்குது. அப்படித்தானே இப்ப நடந்து கொண்டு இருக்குது. இப்போ நடக்கிற உலக நிகழ்வுகள், ரஷ்யா உக்ரைன் சண்டை, இஸ்ரேல் ஹமாஸுக்கு நடக்கிற அந்த சண்டைகள், இப்போ கூட இன்னொரு 2 கம்போடியா இன்னொரு நாடுக்கு அங்க சண்டை நடந்து கொண்டு இருக்குது. இப்படி அங்கங்க நடந்து கொண்டு இருக்குது. ஆனாலும் அங்க எப்படி சமாதானம் சண்டை நிறுத்தி சமாதானம் சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சண்டையை தூண்டி கொண்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் ஆயுதங்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் சண்டை போடாத நிறுத்துன்னு சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. இப்படிதான் உலகமானது இப்படிதான் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் வரக்கூடிய அழிவு சடுதியில் வரும் என்று அங்கே சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம் இல்லையா? அப்ப இந்த மத்தியில தான் தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். இப்படிப்பட்ட உபத்திரவத்தின் மத்தியில அந்த நீதியின் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படக்கூடியதாக இருக்குது அப்படின்னு வேத வசனங்கள் மூலம் நாம அறிந்து கொள்ளுகிறோம். அப்ப சாத்தானி விதமாக படிப்படியாக கட்டப்பட்டு கொண்டே இருக்கிறான். இப்ப சாத்தானை குறித்து பார்க்கும்போது அந்த பெரிய சங்கிலியை தன் கையில பிடித்துக்கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வரான் அப்படிங்கிறப்போ, ஆனால் யெசுவா கிறிஸ்து தான் வானத்திலிருந்து அந்த வல்லமையோடு இறங்கி வர்றாரு. சத்தியம் வெளிப்படக்கூடியதா இருக்கிறது. அப்ப ஜனங்களை மோசம் போக்காது பாதாளத்துல தள்ளி அடைக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? அப்போ தூதன் அப்படிங்கிறப்ப அது ஏற்கனவே பார்த்துட்டோம். யெசுவா கிறிஸ்து தான் அதிகாரத்தோடு வருகிறாரு அப்படிங்கிற காரியங்களை நாம பார்த்தோம். அப்ப சத்தியத்தின் மூலமாக தீமையான காரியங்கள்லாம் கட்டுப்படுத்தப்படக்கூடியதா இருக்குது. இன்னைக்கும் உலகத்துல செக்குலர் சம்பந்தமா சத்தியம் வர்றதுனால பலவிதமான சட்டங்கள் ஏற்றி கொண்டு இருக்கிறாங்க இல்லையா? பலவிதமான சட்டங்களை ஏற்றி கண்ட்ரோல் பண்றதுக்கு அவர்கள் முயற்சித்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் அவர்களால் அதெல்லாம் ஜனங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியதா இருக்குது. இப்பயும் கூட தகவல் அறியும் சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்குது. நாம கவர்மெண்ட்டுக்கு ஒரு அப்ளிகேஷன் போட்டாச்சுன்னா அது எந்த ஸ்டேஜில் இருக்குது, எங்க போய் நிக்குது அப்படிங்கிற காரியங்கள் அறிந்து கொள்வதற்கான ஒரு காரியம்னா சட்டம்லாம் இருக்கலாம், சட்டம் வகுத்திருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் என்னது விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு காரியமா இருக்கு. செக்குலர் சம்பந்தமா சத்தியமானது அங்க வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிற ஒரு காரியமா இருக்கிறது. அப்போ சத்தியத்தின் மூலமாக அந்த நீதியான சட்டங்களை வரக்கூடியதா இருக்கிறது. அப்படிங்கிறப்ப தீமைகளான காரியங்கள் கட்டுப்படுத்தப்படக்கூடியதா இருக்குது. மனிதனுக்கான உரிமைகள் எல்லாமே செக்குலர் சம்பந்தமான அந்த சத்தியத்தின் மூலம் வெளிப்படுத்தக்கூடியதா இருக்குது. மனிதனுக்கான சலுகைகள் என்ன அப்படிங்கிறது வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கு. எனக்கு பேச்சு உரிமை இருக்கு, நீ அரசாங்கம் தானே, எனக்கு இந்த காரியங்களை செய்து கொடு, வரி வாங்குறீல்ல, எனக்கு இந்த காரியங்களை செய்து கொடு, எனக்கு இப்படிப்பட்ட சலுகைகள் இருக்குது. இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் வெளிப்படுத்தப்படக்கூடியதா இருக்கிறது. தப்பறைகள் வெளிப்படுத்தப்படக்கூடியதா இருக்குது. அதனாலே சாத்தானோட அமைப்பு ஸ்பாயில் பண்ணக்கூடியதா இருக்கு, அடித்து நொறுக்கப்படக்கூடியதா இருக்கு. சாத்தான் இந்த உலகத்துல இந்த அரசாங்கத்துல அமைத்து வைத்திருக்க அந்த அமைப்புகள், அந்த சங்கங்கள் இல்லையா, இது எல்லாமே என்ன பண்ணுது, இந்த விதமான காரியங்கள் மூலமாக செக்குலர் சம்பந்தமா வரக்கூடிய சத்தியத்தின் மூலமாக அடித்து நொறுக்கப்படக்கூடியதா இருக்கு, ஸ்பாயில் பண்ணக்கூடியதா இருக்குது. அதற்கு எதிராக போராடுகிறார்கள். விவசாயிகள் போராட்டம் பார்க்கிறோம், தொழிலாளர்கள் போராட்டம் பார்க்கிறோம். இதெல்லாம் என்னது, எதன் மூலமா வருது, அவங்களுக்கான உரிமைகள் இருக்குது, எங்களுக்கு சலுகைகள் இருக்கு, இதெல்லாம் எங்களுக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு போராடுறாங்க இல்லையா? அப்ப சாத்தானால் கட்டுப்படுத்த முடியுதா? சாத்தான ராஜ்யம் அவனுக்கு விரோதமாக அங்க பிரிவினையா இருக்குது, போராட்டங்கள்லாம் எழும்புது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப சாத்தானால முன்பு போல ஜனங்களை என்ன பண்ண முடியல, கட்டுப்படுத்த முடியல. ஏற்கனவே அடிமைப்படுத்தி வச்சிருந்தான், எதிர்பேச முடியாதபடிக்கு அடிமைப்படுத்தி வச்சிருந்தான் இல்லையா? எதிர்பேச முடியாதபடிக்கு ராஜாக்கள், பிரபுக்கள், மத குருபார்கள் மூலமாக அடிமைப்படுத்தி கொண்டு வச்சிருந்தான். அவர்களுக்கு தனிப்பட்ட உரிமைகள் எதுவும் கேட்கக்கூடாது, அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கண்ணை மூடிட்டு செஞ்சுட்டு இருக்கணும், அதான் அவங்களோட வேலை. கடவுள் அவங்களுக்கு அப்படிப்பட்ட உரிமை கொடுத்திருக்கிறார். அந்த விதமாக தான் ஏமாற்றி கொண்டு தான் இப்ப வெளிச்சம் வந்துருச்சு, அவர்களுக்கான உரிமைகள் என்னன்னு தெரிய வருது. தெரிய வரும்போது சாத்தானால் அந்த பழைய முறையிலே அவர்களை ஜனங்களை என்ன பண்ண முடியல, ஏமாற்ற முடியல, மோசம் போக்க முடியல.
இன்னொரு விதத்துல பார்த்தோம்னா சத்தியத்தை நாம் எடுத்துரைப்பதன் மூலமாக நாமும் கூட சாத்தானிடமிருந்து ஜனங்களை விடுவிக்கக்கூடிய ஒரு கருவியா இருக்கும். நாம் யாருக்கெல்லாம் சத்தியத்தை வெளிப்படுத்தி தப்பறையிலிருந்து வெளிக்கொண்டு வருகிறோமோ இப்ப சாத்தானை பிடியிலிருந்து அவர்களை விடுவிக்கக்கூடியவர்களாக நாமும் இருக்கிறோம். இப்ப அந்த விதத்துல சத்தியத்தை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லும் போது நாமும் ஆண்டவருடைய கருவியாக பயன்படுத்தப்படுகிறோம், சாத்தானை கட்டுவதற்கு பயன்படுத்தப்படுகிறோம். அப்ப சாத்தானுடைய ஜனங்களை விடுவிக்கும் வேலையை நாம செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப நாம சத்தியத்தை படித்து புரிந்து கொண்டு போது சாத்தானால் நம்மளை மோசம் போக்க முடியாதபடிக்கு நாம இருக்கிறோம். அப்ப என்ன அர்த்தம்? நம்மளை பொறுத்த வரைக்கும் சாத்தான் கட்டப்பட்டுட்டான். இப்ப நம்மளை ட்ரினிட்டியை வச்சு சாத்தான் நம்மளை கட்டி போட முடியுமா? ஏற்கனவே நம்ம எல்லாம் அங்கதான் இருந்தோம், ட்ரினிட்டியில தான் இருந்தோம். திரியேக தேவன், 3 சர்வீஸ்ல 3 ஒரே தேவன் அப்படிங்கிறதான் இருந்தோம். ஆனா சத்திய வெளிச்சம் வந்த உடனே அதுல இருந்து வெளியே வந்துட்டோம். அதிகமான சத்தியத்தினால் நம்மை பிரகாசி கொண்டே இருக்கிறாரு. அப்படிங்கிறப்போ இப்ப நிச்சயமாவே அந்த விதத்துல சாத்தான் நம்மளை மோசம் போகாதபடிக்கு கட்டப்பட்டிருக்கிறான். அது போலதான் ஒவ்வொருத்தரையும் ஹலோ முடிய போதாட்டுக்கு திருப்பி இது அனுப்புங்க. இல்ல வேண்டியது இல்ல, வேண்டியது இல்லையா? சரி, வேண்டியது இல்ல, அது சரி பண்ணியாச்சு. சரி, அப்போ சாத்தானால் நம்மளை மோசம் போக்க முடியாதபடிக்கு என்ன பண்றோம்? அவன் கட்டப்பட்டிருக்கிறான். அப்போ ஒவ்வொருத்தரும் சாத்தாந்து விடுதலை அடைஞ்சு வரும்போது சாத்தானால் அவனை மோசம் போக்க முடியல. ஆனாலும் கூட அவன் என்ன பண்ணுவான்? இதோட விட்டுருவானா? முடியலன்ட்டு அடுத்தடுத்து வேற உபாய தந்திரங்கள் உண்டாக்கும். சாத்தானோட உபாய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவேன்னு அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு காரியம் போனுச்சுன்னா அடுத்து அவன் எப்படி ஏமாத்துவான், எந்த விதம் பண்ணுவான், இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் இல்லையா? அதனால பரீட்சைகள் சோதனைகள் எல்லாம் கொண்டு வருவான் இல்லையா? மற்றவர்கள் மூலமா கொண்டு வருவான். ஏதோ விதத்துல நமக்கு தொல்லைகளும் தொந்தரவுகளும் கொடுப்பது கொண்டு வருவான். ஆனாலும் கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார். விசுவாசத்தோடு இருந்து நம்ம சத்தியத்தை மற்ற மத்தியிலே பிரகாசிக்க பண்ணும்போது மேற்கொண்டு நம்மளை அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. உலகத்தில் இருக்கிறவனை காட்டி நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். ஆகினா நம்மளை பொறுத்த வரைக்கும் சாத்தான அவரை கட்டப்பட்டு கொண்டு இருக்கிறான். அப்ப சத்தியத்தினால் தேவ ஜனங்கள் சாத்தானை கட்டிருந்து இப்படி விதமாக விடுவிக்கப்படுகிறாங்க. அப்ப செக்குலர் சத்தியத்தின் மூலம் உலக மக்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு அவனோட அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்படுகிறாங்க. இந்த காரியங்கள் எல்லாம் இப்ப இருக்க இந்த எபிபனி காலத்திலே வெளிப்படுத்தப்பட்டு கொண்டே வருகிறது. இப்ப சொல்லுங்க, சாத்தான் கட்டப்பட்டு கொண்டு இருக்கிறானா இல்லையா? படிப்படியா நடந்துகிட்டே இருக்கு. படிப்படியா நடந்து கொண்டே இருக்கிறது. இப்ப ஆள்பவர்களுக்கு எதிராக வெகுண்டு எழுதுறாங்க. ஆள்பவர்கள் தன்னை ஏமாத்துறாங்க, லஞ்ச லாவலை வாங்கிட்டு ஏமாத்துறாங்க இல்லையா? அவர்கள் ஆள்பவர்கள் பள்ளி அறையிலே செய்யக்கூடிய தவறுகளும் கூட வெளியே வந்துருது இன்னைக்கு. அப்ப எதிர்த்து கேள்வி கேட்கறாங்க, நீ இப்படிப்பட்ட மோசமான ஒழுக்கக்கேடா இருக்கிறவன், எங்களை ஆள்வதற்கு உனக்கு தகுதி இல்லை, ராஜினாமா செய்ய அப்படின்னு புரட்சி பண்ணி எழும்புறாங்க. தனக்கு தானே பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் நிலை நிற்காது. ஆண்டவரே சொல்றாரு. அப்ப ராஜ்யம் பிரிந்திருக்குது, அவனோட ராஜ்யம் நிலை நிற்குமா? நிலை நிற்காது. சீக்கிரம் அது அழிந்து போகக்கூடியதா இருக்கிறது இல்லையா? அப்ப இந்த காரியங்கள்லாம் ஜனங்களை மோசம் போக்க முடியாதபடிக்கு அவனை கட்டி செயல்படாம வைக்கிறது. மோசம் போகாத ஜனங்களை மோசம் போக்காதபடி கட்டி செயல்பட வைக்கிறது என்னது? சத்தியமாகிய அந்த சங்கிலி. யெஷுவா 2ஆம் வரையில வந்து சத்தியமா சங்கிலினால அந்த காரியங்கள்லாம் செய்யறாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இதெல்லாம் நடைமுறையில் நம்மளே அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியமா இருக்கு இல்லையா? அதனால்தான் மத்தேயு 12:29 சொல்லும் போது பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவான் வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? கட்டினானே ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம். பலவான் சொல்லி சொல்லும் போது சாத்தான் சொல்றது இல்லையா? அப்ப சாத்தான் தற்போது கட்டப்பட்டு கொண்டு இருக்கிறான். அப்ப அவனோட உடைமைகள் என்ன? எது அவனோட உடைமைகளா இருக்கிறது? பாவம், நோய், இருள், மூடத்தனமான சடங்காச்சாரங்கள் இல்லையா? அநேக சடங்காச்சாரங்கள் இருக்கு. தப்பறை, பாபிலோனுக்கு தீமையான சம்பந்தமான காரியங்கள், அரசியல் சம்பந்தமான மத ஸ்தாபனங்கள், பல விதமான மத ஸ்தாபனங்கள், அதே போல அரசியல் சம்பந்தமான பல விதமான ஸ்தாபனங்கள், தீமை பயக்கக்கூடிய எல்லா ஸ்தாபனங்களும் அவனோட அமைப்பா இருக்குது.
அப்ப ராஜ்யம் கிறிஸ்து வந்து இவைகள்லாம் என்ன பண்றாரு? ஸ்பாயில் பண்றாரு. சத்தியத்தின் மூலமாக அவனை செயல்படாமல் தடுக்கிறாரு, கட்டுறாரு. அவனோட அமைப்புகள் எல்லாம் ஸ்பாயில் பண்றாரு. யாரை கொண்டு ஸ்பாயில் பண்றாரு? யாருக்கு சத்திய வெளிச்சத்தை கொடுத்து அவனோட அடிமைத்தனத்தை விடுவிக்கிறாரோ அவர்களை கொண்டே ஸ்பாயில் பண்றாரு. அதுதான் கர்த்தருடைய ஞானமா இருக்குது. இப்ப அந்த விதத்துல பார்க்கும்போது அந்த சாத்தானோட ராஜ்யத்துக்கு விரோதமாக புரட்சி பண்றவங்க, கொதித்து எழுதுறாங்க, இவங்க எல்லாம் யாரா இருக்கிறாங்க? கர்த்தருடைய சேனையா இருக்கிறாங்க. கர்த்தருடைய சேனையா அவர்களை அவர் பயன்படுத்துறார். அதனாலதான் மனுஷனுடைய கோபம் தேவனுடைய மகிமையை படிச்ச ஞாபகம் இருக்கா? ஆமா, தேவனுடைய மகிமையை மூடுமா? தேவனுடைய மகிமையை விளங்க பண்ணும். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய மகிமையை விளங்க பண்ணும். நெஞ்சும் கோபத்தை அவர் அடக்குவார் இல்லையா? அப்ப சாத்தானோட ராஜ்யத்துக்கு விரோதமாக இவர்களே எழும்பி அதெல்லாம் ஸ்பாயில் பண்றாங்க. ஆண்டவர் யெசுவா இவர்களையும் ஒரு கருவியாக எப்படி நம்மை சத்தியத்தை வெளிப்படுத்தி சாத்தானை கட்டுவதற்கு ஒரு கருவியாக பயன்படுத்துறாரோ, இந்த சாத்தான உடைமைகளை ஸ்பாயில் பண்றதுக்கு உலக மக்களை அவனிடத்து விடுதலை பெற்றவர்களே ஸ்பாயில் பண்ணும்படிக்கு அங்கே பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ பல நாடுகளை நம்ம பார்க்கணும் இல்லையா? அந்த அமைப்புகள்லாம் இல்லாம போறது, மறுபடியும் வேற வேற காரியங்கள்லாம் உருவாகி கொண்டே இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரி, அப்ப சாத்தான் கட்டப்பட்டு கொண்டே இருக்கிறான் அப்படிங்கிறது இதன் மூலமா நமக்கு தெளிவாக தெரியக்கூடியதா இருக்குது. சரி, தானியேல் 12:1 படிக்கலாம். தானியேல் 12:1. உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். யார் எழுதுவா? ஜனத்தின் புத்திரருக்காக இருக்கிற அதிபதி மிகாவேல். இது யாரு? யெசுவா கிறிஸ்து. யெசுவா கிறிஸ்து இல்லையா? ஏன்னா அவர் தான் ஜனத்தின் புத்திரருக்காக தன்னைத்தானே பலியா கொடுத்தார். ஜனங்களுக்காக தன்னைத்தான் பலியா கொடுத்தார். அந்த புத்திரருக்காக இருக்கிற பெரிய அதிபதி தேவன் வானத்திலும் பூமியில் சகல அதிகாரம் இவருக்கு தான் கொடுத்திருக்கிறார். எது கொடுத்தாரு? ஜனங்களை சாத்தான வந்து விடுவிக்கிறதுக்கு, விடுவித்து அவர்களுக்கு மறுசீர் அமைத்தவர்களை கொண்டு வருவதற்கு, தேவனோடு ஒப்புரவாக்குவதற்கு, அதற்காக தான் இந்த காரியங்களை கொடுத்திருக்காரு. இந்த மிகாவேல் பெரிய அதிபதியா வச்சிருக்கிறாரு. இவன் அக்காலத்திலே எழும்புவான். அப்ப யாதோ ஜாதியா தோன்றது போது அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும் சொல்லுவாங்க. அது இப்ப நடந்து கொண்டிருக்கு அந்த காலமா இருக்கு. இந்த ஆபத்து காலம் எப்ப வந்திருக்குது? 1914 ஆரம்பிச்சு, முதலாம் யுத்தத்திலே ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கான காரியங்களை ஏற்கனவே பார்த்துருவோம். புரஜாதிர காலம் முடியுது. அப்ப அவர்களுக்கான தீர்ப்பு ஆரம்பிக்குது, பழிவாங்கல் ஆரம்பிக்குது. அதுல இருந்து அந்த காரியங்கள் எல்லாம் உபத்திரவ காலம் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம் இல்லையா? சரி, அப்ப அந்த காலகட்டத்துல புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற ஜனங்கள் விடுவிக்கப்படுவார்கள் சொல்லப்படுகிறார். யார் இந்த புஸ்தகம் எழுதியிருக்கிற அந்த ஜனங்கள்? பரிசுத்தவான்கள் இல்லையா? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், புதிய ஏற்பாடு பரிசுத்தவான்கள், பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள், புதிய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் இல்லையா? சுவிசேஷ பரிசுத்தவான்கள் புஸ்தகத்தில் எழுதியிருக்குதுன்னு சொல்றாரு. யெசுவா முதலாம் வரையில வந்திருக்கு. என்ன சொல்றாரு? அவர்கள் வந்து நாங்க சொன்ன பிசாசுகளை வேற ஓடுது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. அப்ப யெசுவா என்ன சொல்றாரு? பிசாசுகள் உங்கள் கீழ்ப்படியதுக்காக சந்தோஷப்படாதீங்க. உங்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்துல எழுதியிருக்கு, பரலோகத்துல எழுதியிருக்குது, அதை குறித்து சந்தோஷப்படுங்க அப்படிங்கிறாரு. இந்த ஜீவ புஸ்தகத்துல பெயர்கள் இருக்கிற இவர்கள் விடுவிக்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறாங்க, தேவராஜ்யம் சேர்க்கப்படக்கூடியவர்களா இருக்கிறாங்க. இவர்கள் வந்து என்ன பண்றது? சாத்தானோட ராஜ்யத்தை ஸ்பாயில் பண்ணக்கூடியவங்களா இருக்காங்க. இதை குறித்து தானியேல் நேபுகாத்நேச்சார் சிலையில சொல்லும்போது கைகளால் பெயர்க்கப்படாத அந்த கல் இல்லையா, எங்கிருந்து பரண்டு உருண்டு வருது? மலையிலிருந்து பரண்டு உருண்டு வருது. தேவனோட ராஜ்யமாய் அந்த கல் வானத்திலிருந்து அதிகாரத்தோடு வந்து அந்த சிலையை அடித்து நொறுக்கி காற்று பறக்கடிக்கு மதுரை போல பறக்கடிச்சிருது அப்படின்னு சொல்லி நான் பார்க்கிறோம் இல்லையா? அந்த கல் தானே வளர்ந்து பெரிய பருவதமாகி பூமியெல்லாம் நிரப்பிட்டுன்னு சொல்லி இந்த காரியங்களை ஏற்கனவே படிச்சிருக்கோம். தானியேலை குறித்த காரியங்கள்ல நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லைங்களா? அப்ப அந்த காரியங்களை அங்க நிறைவேறக்கூடியதா இருக்குது. அடுத்த அந்த சாத்தானோட ராஜ்யத்தை, அவனோட அமைப்புகளை
ஸ்பாயில் பண்ணக்கூடிய அந்த காரியங்கள்லாம் இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி நாம பார்த்தோம். சரி, இப்ப இதுல ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா? சரி, அடுத்ததா பார்த்தோம்னா எசாயா 2:19 படிக்கலாம். எசாயா 2:19. பூமியை தத்தளிக்க பண்ண கர்த்தர் எழும்பும்போது அவருடைய பயங்கரத்திற்கும் அவருடைய மகிமை பிரதாபத்திற்கும் விலகி கன்மலைகளின் கெபிகளிலும் பூமியின் குகைகளிலும் புகுந்து கொள்வார்கள். இப்ப பூமியை தத்தளி பண்ண கர்த்தர் எழும்பும் போது இல்லையா, அங்கதான் அங்க தானியேல் சொல்றாரு, மிகாவேல் எழும்புவான், யாதொரு இது வரைக்கும் தோன்றினாலும் மிகுந்த ஆபத்து காலம் வரும். அப்ப பூமி தத்தளிக்க பண்ண கர்த்தர் எழும்பும் போது இந்த அவருடைய பயங்கரத்திற்கும் மகிமை பிரதாபத்திற்கும் விலகி ஜனங்கள் என்ன பண்ணுவாங்களாம், கண்மலையின் கெபிகளில் பூமியின் குகைகளிலும் புகுந்து கொள்வார்கள். எதற்காக? பாதுகாப்பு தேடி இல்லையா. இந்த மகாபுத்திரத்துக்காலே கண்மலையின் கெபிகள் பூமி குகையில புகுந்து கொள்வாங்க. அப்போ அவர்கள் வணங்கி கொண்டிருந்த அந்த விக்கிரகங்கள்லாம் என்ன ஆகும், எரித்து போடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதற்கான காரியங்கள்லாம் இப்போ கம்போடியாவில் ஒரு சிவன் கோயிலுக்காக யுத்தம், ஒரு 2 நாடுக்கு நடப்புற யுத்தம் நடந்து கொண்டிருக்கு. இறுதியில் என்ன நடக்கும், எல்லாருமே எரிச்சு போட்டுருவாங்க இல்லையா. அந்த மகாபுத்திரத்து காலத்துல அவங்க வணங்கி கொண்டிருந்த விக்கிரகங்கள் எல்லாமே எரித்து போட்டு விடுவாங்க. அப்போ இதில் எல்லாமே சாத்தானை கட்டக்கூடிய காரியமா இருக்குது. அவனுடைய உடைமைகளை ஸ்பாயில் பண்ணக்கூடிய காரியமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சரிங்களா. அப்ப சாத்தானை கட்டக்கூடிய காரியம் இரு விதமா நடந்து கொண்டு, செக்குலர் சம்பந்தமா நடந்து கொண்டிருக்கிறது, மத சம்பந்தமா நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப பூமி இங்க தத்தளிக்கிறது அப்படின்னு சொல்லும் போது கண்மலை கெபிகள் அப்படிங்கிறப்ப அது எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மனிதனுக்கான இருக்கக்கூடிய அந்த உரிமை அமைப்புகள் இல்லையா, அந்த அரசாங்கங்கள் இதுல போய் தங்களுக்கு இந்த மகாபுத்திரத்து காலத்துல எங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்குன்னு சொல்லிட்டு அதுல போய் புகுந்து கொள்வாங்க. அந்த உரிமை அமைப்புகள் இருக்கு, மனிதனுக்காக உரிமை அமைப்புகள் இருக்கு, பல சங்கங்கள் இருக்கு. மிருகத்துக்கு கூட உரிமையான அமைப்புகள் இருக்கு. மிருகத்துக்கு வாழ உரிமையா இருக்கு, ரெட் கிராஸ் ப்ளூ கிராஸ் இப்படிலாம் சொல்றாங்க இல்லையா. அப்ப இந்த மாதிரியான அந்த உரிமை அமைப்புகள், மனிதனுக்கான அந்த உரிமை அமைப்புகளை போய் அவங்க புகுந்து கொள்வாங்க. இப்போ வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா, இதெல்லாம் கூட காசால நடக்கிற அந்த காரியங்களுக்காக பரிந்துரைத்து அறிக்கை விட்டு கொண்டே இருக்கிறாங்க இல்லைங்களா. இப்ப இந்த அமைப்புகள்ல அந்த அமைப்புகளை நோக்கி அந்த காசா மக்கள்லாம் கூப்பாடு போட்டு கொண்டே இருக்காங்க, எங்களுக்கு ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. இப்ப மனிதருக்கான அந்த உரிமை அமைப்புகள்ல போய் புகுந்து கொள்வாங்க. குகைகள் அப்படிங்கிறப்போ மனிதனுக்கான இருக்கக்கூடிய அந்த யூனியன்கள், சங்கங்கள் இதெல்லாம் குறிக்கக்கூடியதா இருக்கு. இது எல்லாமே எது, சாத்தானுடைய ஸ்தாபனங்களா இருக்குது. இது எல்லாமே அடித்து நொறுக்கப்பட்டு போகும் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்கிறோம். ஆனா அங்க புகுந்து கொண்டா கூட அங்க எந்த ஒரு பாதுகாப்பும் என்னது இருக்காது. இப்ப பார்த்தோம்னா ஹமாஸ் எல்லாம் சுரங்கம் தோண்டி அங்க போய் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்குதா? பங்கர் பஸ்ல போட்டு காலி பண்றோம்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ ஜனங்கள் யுத்தத்துக்கெல்லாம் பயந்து இந்த அண்டர் கிரவுண்ட்ல தான் போய் பதுங்கி இருக்கிறாங்க. அது நிச்சயம் அவங்களுக்கு பாதுகாக்குமா? பாதுகாக்காது. பாதுகாக்கனா கர்த்தரை அண்டி கொண்டால் வழியா அவர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. பாதுகாப்பா இருக்கிறது கர்த்தர் தான். அந்த கண்மலையாகி கிறிஸ்துவை நோக்கி பார்க்கணும். கிறிஸ்துவை அண்டி கொண்டாரானால் அவர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் இல்லையா. ஒருவேளை அந்த கர்த்தருடைய நாளில் அவர்கள் மனத்தாழ்மையை தேடுங்கள் சொல்றா இல்லையா. அப்போ ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளே நீங்கள் மறைக்கப்படுவீர்கள். அப்ப கோபத்தின் கோரத்தினால மறைக்கப்படணும்னா மனத்தாழ்மை நாளணும், கர்த்தரை தேடக்கூடியவர்களா இருக்கணும், அந்த கண்மலையாய் கிறிஸ்துவை அண்டை கொள்ளக்கூடியவர்களா இருக்கணும். அப்படி இருப்பார்கள் ஆனால் நிச்சயமா அவர்கள் என்ன பண்ணப்படுவாங்க, பாதுகாக்கப்படக்கூடியவர்களா இருக்கிறாங்க. நிச்சயமா இவர்களை தேடுகிற இந்த குகைகள், இந்த அமைப்புகள் இதெல்லாம் இவர்களுக்கு என்ன கொடுக்காது, பாதுகாப்பு கொடுக்காது. ஏன்னா வெள்ளி விக்கிரகங்கள், பொன் விக்கிரகங்கள்லாம் தனக்காக செய்து கொண்டு தவறான காரியம் நடந்து கொண்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் தவறான பாதுகாப்பு, நிச்சயமா முழுமையாக இவர்களை பாதுகாக்காது. அப்ப கர்த்தர் தத்தளிக்க பண்ணும்போது அதுவும் பயன்படாது. அப்ப சாத்தான உடைமைகள் முழுமையாக ஸ்பாயில் பண்ணப்படுகிறது அப்படிங்கறத நாம புரிந்து கொள்ளுகிறோம் இல்லையா. இப்ப இந்த யுத்தம் இது ஒரு யுத்தமாக நடந்து கொண்டிருக்கு. நமக்கு பார்வைக்கு தெரியல, உலகத்தன்மா வெளியில நடக்கிற யுத்தங்கள் தான்.
ஆனா சாத்தானுக்கும் கர்த்தருக்கும் நடக்கிற அந்த யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். வெளிப்படுத்தவும் 17-14 படிக்கலாம். வெளிப்படுத்தினாலும் 17-14. இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தாவும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றான். அப்ப ஆட்டுக்குட்டியானவர் யுத்தம் பண்ணுவாங்க இல்லையா? ஆட்டுக்குட்டியானவர் எப்படி இருக்கிறாரா? கர்த்தாதி கர்த்தவும் ராஜாதி ராஜாவுமா இருக்கிறார். உரிமை பெற்றவரா இருக்கிறார். ராஜாக்களுக்கு மேல ராஜாக்களாக இருக்கிறாரு அப்படிங்கிறப்போ, அப்போ இவரோடு கூட மற்ற ராஜாக்கள் இருக்கிறாங்க இல்லையா? 1,44,000 வருஷம் ராஜாக்கள். அவர்களுக்கு மேலாக ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தாவா இருக்கிறாங்க. அவர்களை ஜெயிப்பாரு. அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்களுமா இருந்தாங்க. அவங்க தான் கிறிஸ்துவோடு கூட இருக்கிறாங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. அப்ப ஆட்டுக்குட்டியானோட யுத்தம் பண்ணும் இவர்கள் யாரு இல்லையா? இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய யுத்தம் பண்ணுவான்னு சொல்லப்படுவோம். இவர்கள் யாருன்னு பார்த்தோம்னா, இவர்கள் தான் அந்த கிறிஸ்துவ மண்டலத்தில் உள்ளவங்க, துன்மார்க்கர் என்று அவர்களை அடைமொழியிட்டு சொல்லப்படக்கூடிய அந்த துன்மார்க்கர் கிறிஸ்துவ மண்டலத்துல இருக்கக்கூடியவர்கள். இவர்கள் ஆட்டுக்குட்டியானோட யுத்தம் பண்ணுவாங்க. இப்போ நம்ம சத்தியத்தை சொல்லும் போது நமக்கு எதிராக அவங்க என்ன பண்றாங்க? யுத்தம் பண்ணக்கூடியவர்களா இருக்கிறாங்க. நாம தேவனுடைய கிறிஸ்துவின் கருவியா இருந்து சத்தியத்தை வெளிப்படுத்தும் போது அதற்கு எதிராக இருந்து அவர்கள் யுத்தம் பண்ணக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அப்ப அவர்கள்லாம் ஆட்டுக்குட்டியான யுத்தம் பண்ணக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறாங்க. இது கிறிஸ்துவ மண்டலம் தான் யுத்தம் பண்ணக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஆனா ஆண்டவர் அவர்களை எதன் மூலமா அழிக்கிறாரு இந்த யுத்தத்துல? வெளிப்படுத்தாம 19-15 படிக்கலாம். வெளிப்படுத்தாம 19-15. ஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இருப்பு கோலால் அவர்களை அரசாளுவார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மது உள்ள ஆலையை மிதிக்கிறார். இப்ப ஜாதிகள் வெட்டுவாடு வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுது இல்லைங்களா? வார்த்தை அவருடைய சத்தியம் வல்லமையான வார்த்தை. கூர்மையான பட்டயம். எது இந்த கூர்மையான பட்டயம்? அதான் வார்த்தை, அவருடைய சத்தியமாகிய வார்த்தை. சத்தியம் தான் கூர்மையான பட்டையா இருக்கு, பட்டயமா இருக்கு. இருப்பு கோலால் அவர்களை அரசாளுவார். அவர் சர்வ வல்லமையில் தேவனுடைய உக்கிரமாகி மதுவுள்ள ஆலையை மிதிக்கிறார். இருப்பு கோல் அப்படிங்கிறப்ப அது மெசியாவின் ராடாக இருக்குது. அவருடைய வாயின் வார்த்தை. எதுவும் இருப்புக்கோள் அப்படிங்கிற அது என்னது? அது அவருடைய வாயின் வார்த்தையாக தான் இருக்குது. சத்தியமானது பலவிதமான கருத்துக்களை சொல்லப்பட்டிருக்கிறது. இருப்புக்கோள் அப்படிங்கிறது அவருடைய வாயின் வார்த்தையாக தான், மெசியாவுடைய வாயின் சுவாசமாக வார்த்தையா இருக்குது. அது கூர்மையான பட்டயம் என்று சொல்லப்படுகிறது இல்லையா? ஏசாயா 11:4 படிக்கலாம். ஏசாயா 11:4. நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியிலுள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரிக்கிறார். யதார்த்தப்படி பூமியில செம்மையானவர்களுக்கு தீர்ப்பு செய்கிறார் இல்லையா? பூமியை எப்படி அடிக்கிறாராம்? தமது வாக்கின் அடிக்கிறார். அதான் இருப்புக்கோள். நம்முடைய வாக்கின் கோலால் அடித்து தம்முடைய வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். அந்த துன்மார்க்கரை சங்கரிப்பார். அந்த துன்மார்க்கர் யாரு? வேதாந்தத்துல துன்மார்க்கர் சொல்ல எல்லாமே கிறிஸ்துவ மண்டலத்தை சத்தியத்தை அறிந்து அதற்கு விரோதமா இருக்கக்கூடியவர்கள், தப்பறையில இருக்கக்கூடியவர்கள் இல்லையா? தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிக்கக்கூடியவராய் இருக்கிறாரு அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். அப்போ கூர்மையான பட்டயம், வாயின் சுவாசம், இருப்புக்கோள் இதெல்லாம் எதை குறிக்கிறது? தேவனுடைய வாயின் வார்த்தை, சத்தியம். மத சம்பந்தமான சத்தியம், செக்குலர் சம்பந்தமான சத்தியம். இதனாலதான் பூமியை அடிச்சு நொறுக்கிறார். சத்தியம் தான் அடிச்சு நொறுக்கிறாரு. சாத்தான உடைமைகளை ஸ்பாயில் பண்றாரு அப்படிங்கிறது நம்ம புரிந்து கொள்கிறோம் இல்லையா?
தேவ வசனம் தான் அந்த பட்டயமா இருக்குது. எபேசியர் 6:17 படிக்கலாம். எபேசியர் 6:17. இரட்சணியம் என்னும் பக்தியாவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். தேவ வசனமாகி ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இல்லையா? நாம சண்டை போடுறதும் ஆவியின் பட்டயம் தான். நம்ம சண்டை போடுறது ஆவியின் பட்டயம். கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த ரட்சணை மிகுந்த அந்த சலைச்சீர் அடைந்தவர்களா இந்த இந்த பாதுகாப்பு காரியங்களை எல்லாம் அணிந்தவர்களா இருப்பாங்க. இல்லையா? அணிந்தவர்களாக அப்ப இங்க சொல்லப்படுது என்னது? சத்தியம் ஆவியின் பட்டயமா இருக்குது. வேத வசனமாகிய ஆவியின் பட்டயமா இருக்கிறது. அதை கொண்டுதான் அவர் என்ன பண்றாரு? சாத்தானை சாத்தானுடைய ராஜ்யத்தை அவனோட அமைப்புகளை ஸ்பாயில் பண்றது, அடித்து நொறுக்கிறது, அவனை கட்டுறது, இது எல்லா காரியங்களும் செய்யறது சத்தியம் தானே ஒழிய வேறு எதுவும் கிடையாது. சத்தியத்தினால்தான் எல்லா வேலையும் செய்கிறார். இந்த சத்தியம் இருபுறமும் கருகுள்ள பட்டயம். அது இருபுறம் கருகுள்ள பட்டயம்னா மற்றவர்களையும் அடித்துன்னு இருக்கும், நம்மளையும் உருவ குத்து, நாம தப்பு பண்ணோம், நம்மளையும் உருவ குத்தி நம்முடைய இருதயத்தின் நினைவுகளும் யோசனைகளை வகையை காட்டக்கூடியதா இருக்கும். இல்லையா? அதனாலதான் இது இருபுறம் கருகுள்ள பட்டயம். சத்தியத்தினால சாத்தானோடு சண்டை போடலாம். அதே போல இது நாம தப்பு பண்ணோம்னு அதையும் நமக்கு உணர்த்தும். இல்லையா? உருவ குத்தம், நினைவுகள், யோசனைகள் வகையறுத்து காமிக்கக்கூடியதா இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அதனால அது இருபுறமும் கற்கொள்ள பட்டயம். இதன் மூலமாக தான் சாத்தானை அவர் கட்டுதல் வேலை அந்த காரியங்களை அவர் செய்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இருப்பு கோளாறு அவர்களை அதே போல சத்தியத்தின் மூலமாக தான் அவர் ஆட்சி பண்ணுகிறாரு அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்கிறோம். சரி, வெளிப்படுத்தலாம் 19, 20, 21. அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடே தள்ளப்பட்டார்கள். மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறினவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள். அவர்களுடைய மாம்சத்தினால் பறவைகள் யாவும் திருப்தி அடைந்தன. மிருகம் கள்ள தீர்க்கதரிசி பிடிக்கப்பட்டது. இல்லையா? மிருகம் பிடிக்கப்பட்டது, கள்ள தீர்க்கதரிசி பிடிக்கப்பட்டாங்க. எது இந்த மிருகங்கிறது ஞாபகம் இருக்கா? ஏற்கனவே படிச்சிருக்கோம் இதெல்லாம். மிருகங்கிறது எது? நிறைய தடவை படிச்சிருக்கோம். மறந்து போறீங்க. பாபிலோனா? போப்பு மார்க்கம். பாபிலோன் தான் மிருகம். கள்ள தீர்க்கதரிசிங்கிறது புரொட்டஸ்டன்ட் மார்க்கம். இல்லையா? பாபிலோன் குமார்த்தியும் குமார்த்திக்கு பாபிலோன் குமார்த்திக்கு புரொட்டஸ்டன்ட் மார்க்கம். இது பிடிப்பட்டது. எது மேல? குதிரை மேல் ஏறினவர் கிறிஸ்து. இல்லையா? பட்டயத்தால் கொல்லப்பட்டாலும் குதிரை மேல் ஏறுகிறவர். ஆமா. அப்ப வாயில் புறப்படுகிற அந்த பட்டயத்தால் கொல்லப்பட்டார் சத்தியத்தினால அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்வோம். அப்ப இது ஆவியின் பட்டயம் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்கிறோம். சரி, எபேசியர் 6:17 இப்ப படிச்சோம் இல்லைங்களா? அதே போல தேவவசனம் ஆவியின் பட்டத்தை எடுத்துக்கொள்ளுங்க படிச்சுட்டோம். ஆவியின் பட்டயம் தேவவசனம் சொல்றாரு. அது எப்பேற்பட்டது? 4:12 வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வரையறுக்கிறதாயும் இருக்கிறது. ஆவியின் பட்டயத்தை எஃபெக்ட் எப்படி இருக்கு? ஜீவனும் வல்லமையும் உள்ளதாக. என் வார்த்தைகளை கேட்டு அவங்க நடக்கிறவனுக்கு ஜீவன் உண்டு சொல்றாரு. இல்லையா? அவனோட வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஜீவன் உள்ளதா இருக்கு, வல்லமை உள்ளதா இருக்குது. அந்த வல்லமையான வார்த்தையின் மூலம் அங்க சாத்தானை விரட்டினாரு. இந்த வல்லமையான இந்த வார்த்தையின் மூலமாக இங்க பிசாசை கட்டுறாரு.
அவனோட அமைப்புகளை ஸ்பாயில் பண்றாரு இல்லையா? அப்ப தேவனுடைய வார்த்தையானது அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு ஜீவனை கொடுக்கிறதா இருக்கு, வல்லமை உள்ளதா இருக்குது. அதே போல ஜீவனை கொடுக்கறதுக்கு வல்லமையே உள்ளதா இருக்கிற இதே வார்த்தையானது சாத்தானை அழித்து போடுவதற்கு, அவனுடைய அமைப்புகளை ஸ்பாயில் பண்றதுக்கு வல்லமை உள்ளதா இருக்குது. அதனாலதான் அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அப்ப எந்த பட்டயத்திலும் கருக்கானதா இருக்குது இல்லையா? எந்த பட்டயத்திலும் கருக்கானதா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆத்மா, ஆவி, கணுக்களை ஊனை பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதா இருக்கும். இதயத்தின் நினைவுகள், யோசனைகளை எல்லாம் வகையறுக்கிறதா இருக்கும். அப்படி ஒரு வல்லமை இந்த சத்தியத்துக்கு இருக்குது இல்லையா? அப்போ இருபுறம் கருக்குள்ள பட்டமே அந்த சத்தியத்தோட எஃபெக்ட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு வெளிக்காட்டக்கூடியதா இருக்கிறது. மற்றவர்கள் இதயத்தின் நினைவுகள்லாம் வெளிக்காட்டக்கூடியதா இருக்குது இல்லையா? நம்முடைய இதயத்தின் நினைவுகளையும் வெளிக்காட்டக்கூடியதா இருக்கு. ஊனையும் எல்லாத்தையும் பிரிக்கத்தக்கதா உருவ குத்துகிறதா இருக்கு. ஒருவேளை தவறு பண்ணோம்னால் அது நம்ம உருவ குத்தி நம்முடைய இதயத்தின் நினைவுகளை வகையறுத்து காட்டக்கூடியதா இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வல்லமை இந்த வார்த்தைக்கு இருக்கு, ஆண்டவர வார்த்தைக்கு இருக்குது. இப்ப தேவனுடைய வார்த்தைக்கு பிரித்து போடுகிற அப்படிப்பட்ட வல்லமை இருக்குது. சரி, அப்ப சாத்தானுடைய எல்லா காரியங்களும் இந்த சத்தியத்தின் மூலமாக பிரித்து எடுக்கப்பட்டு கூடியதாக இருக்குது. இப்ப இந்த காலகட்டத்துல தீமைகள்லாம் வெளியரங்கமாக சொல்லப்பட்டிருக்காரு இல்லையா? அரசாங்கத்தில் உள்ளவர்கள் எவ்வளவு தீமை பண்றாங்க, அது எல்லாம் வெளியரங்கமாகுது. யார் யார் எவ்வளவு லஞ்சம் வாங்குறாங்க வெளியரங்கமாகுது. ஐடி ரைடு கொடுத்து விட்டு எல்லாத்தையும் வெளியே கொண்டு வர்றாங்க இல்லைங்களா? அப்ப இதெல்லாம் என்னது? சக்தி வெளிச்சு வெளியே வர்றதுனால தீமையான காரியங்கள் வெளியரங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த காலகட்டத்துல சாத்தானுடைய அந்த பழைய தப்பறைகள், தெய்வீக உரிமை, அதன் மூலமா இப்ப அவனுடைய ராஜ்யம் நிலைநிறுத்த முடியுமா? இந்த காலகட்டத்துல நிலைநிறுத்த முடியாது. அப்ப என்ன அர்த்தம்? ஜனங்களை இந்த காரியத்துல இவனெல்லாம் மறுபடியும் மோசம் போக்க முடியாது இல்லையா? அப்ப பிரபுக்கள் மூலமாகவோ மோசம் போக்க முடியாது. ஆனா அதற்கு பதிலாக இவன் என்ன பண்ணான்? அடுத்தடுத்து வேற உபாய தந்திரங்களையும் உண்டாக்க ஆரம்பிச்சுக்காங்க. பொலிட்டிக்கல் பிரபுக்களா இருந்த ஆட்கள் இப்ப எப்படி ஆயிட்டாங்க? முடிஞ்சு போச்சு. இல்லையா? கார்பரேட் காரங்களும் ஆயிட்டாங்க. அவர்கள் அரசியல்வாதிகளை கைக்குள்ள போட்டு விட்டு இந்த விதமாக அவனுக்கு சாத்தானுக்கு துணை போகக்கூடியவர்களா இருக்கிறாங்க. பொலிட்டிக்கல் சம்பந்தமான காரியங்கள், இண்டஸ்ட்ரியல் சம்பந்தமான காரியங்கள் இல்லையா? எல்லாத்துலயுமே அவன் மாறி தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க முற்பட்டால் கூட எல்லா இடத்திலும் சத்தியமானது உருவ குத்தி எல்லாரோட நினைவுகள், யோசனைகளை வகையறுத்து தீமையான காரியங்களை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது இல்லையா? அப்ப 1874 சாத்தானோட ராஜ்ய அமைப்பில் இருந்த எல்லா தப்பறைகளும் கர்த்தருடைய யெஷுவா 2ஆம் மந்திரத்தின் மூலமாக வெளியரங்கமாகுது இல்லையா? வெளியரங்கம் ஆகும்போது 2 வகுப்பார பிரிகிறாங்க. கான்சர்வேட்டிவ், ரேடிகல்ஸ் 2 வகுப்பார பிரிகிறாங்க. மாற்றத்தை விரும்ப மாட்டாங்க. ஒரு வகுப்பார் என்ன பண்ண மாட்டாங்க? இந்தியாவிலே எடுத்துக்கோங்க, ஒரு வகுப்பார் மாற்றத்தை விரும்ப மாட்டாங்க. நாங்கெல்லாம் இந்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஜாதியா, எங்க மதத்துக்காரன் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. இன்னொரு வகுப்பார் என்ன பண்ணுவாங்க? நாமெல்லாம் மனிதர்கள், ஜாதி மதம் பார்க்காத, இதெல்லாம் மாறணும், ஜாதி பார்க்க கூடாது, மாறணும் இல்லையா? அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த 2 பிரிவினைவாதிகளுக்கு என்ன நடக்குது? டக்கப்புறம் வந்து கொண்டே இருக்குது. இது இங்கே மட்டும் இல்லை, உலகத்துல இருக்க எல்லா நாடுகளிலும் நடக்குது. இப்ப கம்போடியாவிலும் இன்னொரு நாடு யுத்தம் நடக்கிறது இந்த மத சம்பந்தமான காரியங்களை வச்சுதான். இந்து கோயில் எனக்கு சொந்தமானது, இல்ல இன்னொருதான் எனக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு இருக்கிறாங்க. பெரிய யுத்தமே அங்க நடந்து கொண்டிருக்கு. இப்ப லேட்டஸ்டான நியூஸ் அது இல்லையா? அப்ப மாற்றத்தை விரும்புறவங்க, விரும்பாதவங்க இப்படி எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஹமாஸ் இப்போ வந்துட்டு எருசலேம்ல வந்துட்டு சிவப்பு கிடாரி மாதிரி வந்துட்டு பலி கொடுத்திருக்காங்க பாருங்க. அது வேற இல்லையா? அது சிவப்பு கிடாரிகள் பலி கொடுக்கிறது, அது இஸ்ரேல நடக்கிறது, அது வேற காரியமா இருக்காது. ஆனா தேவன் வந்துட்டு பலி இல்ல, ஒரு நிமிஷம். அதுல வந்து தேவன் வந்து பலியையும் காணிக்கையும் ஒளிய பண்ணிட்டார்ல. ஆனா இது தேவையில்லாத விஷயம் இப்ப அவங்க செய்யறது. இஸ்ரேலர்ல எல்லாருமே கிறிஸ்டினா மாறிட்டாங்களா? இல்ல இல்ல. இப்போ நேரத்தை இருக்க பிடிச்சு ஓடிக்கொண்டு வரவங்க இருக்காங்களா இல்லையா? ஆமா, இருக்காங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்க. இதெல்லாம் எப்ப சரியாகும்?
பெசிலியா காலத்துலதான் சரியாகும். பெசிலியா காலத்து ஆ, ஆயிரோடார் ஆ, பெசிலியா காலத்துல ஒரு ஜாதியாக ஒரு இனமாக குத்தினவரை நோக்கி பார்ப்பார்கள். தாங்கள் குத்தினவரை ஒரு ஜாதிய நோக்கி இனமாக பார். மனம் நோக்கி பார்ப்பாங்க. அது வரைக்கும் அங்கேயும் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு லட்சக்கணக்கான மக்கள்கிட்ட புதிய ஏற்பாடு பைபிள்லாம் இருக்குது. அதே சமயத்துல இன்னும் ஆட்கள் அந்த பழைய நியாயப்பிரமாணத்தை இருக்க பிடிச்சு கொண்டு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த காரியங்கள் எல்லாம் பலி செலுத்துற காரியங்கள் இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறாங்க. ஓ, அவங்க இன்னும் ஆனா மெஸ்ஸியா வரலன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா, மெசியா வந்து அவர்களுக்கு இன்னும் தெரியாது இல்லையா? அப்ப அவர்கள் நோக்கி பார்க்கணும் இல்லையா? இப்ப அதற்கு தேவன் ஒரு காலத்தை வச்சிருக்கிறாரு. யாக்கோபு இக்கட்டு காலம் வரும்போது உலக மக்கள் எல்லாம் அவர்கள் இக்கட்டு காலம் கொள்ளையாட வரும்போது அந்த இக்கட்டு காலத்துல தான் அவர்கள் நோக்கி பார்ப்பாங்க தெரிஞ்சு கொள்ளும். இல்லையா? இப்ப நாம பார்க்கிற சப்ஜெக்ட் சாத்தானை கட்டுறது, அவனோட உடைமைகளை ஸ்பாயில் பண்றது. சரிங்களா? சரிங்க சரி, பிரதர். இப்ப இப்ப வந்துட்டு சாத்தான் வந்து படிப்படியா கட்டப்பட்டு கொண்டு இருக்கிற மாதிரி பாவம், தப்பறை, சுயநலம் எல்லாமே அதுவும் கட்டப்பட்டுட்டே வரும். படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். ஆமா ஆமா, இப்ப நம்ம கிட்ட பாவம் தப்பு கட்டியாச்சா? நம்ம கிட்ட 100% சொல்ல முடியாது. கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே இது பண்ணிட்டு வரும். ஆ, சத்தியத்துல வளர 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 நம்மள்ட்ட உள்ள நம்ம தேவையில்லாத இயலாமை காரியங்களும் போயிட்டே பலகீனம் இருக்கு. இந்த மாம்சத்துல இருக்கிறதுனால சத்தியத்தை பொறுத்த வரைக்கும் சாத்தான் நம்ம மோசம் போக்க முடியாது கட்டப்பட்டிருக்கோம் இல்லையா? ஆமா. கட்டப்பட்டிருக்கிறோம் இல்லையா? ஆ. சத்தியம் நம்மகிட்ட வந்திருக்கு. அதாவது சாத்தான் நம்மளை ஏமாற்ற முடியாது. புரியுதுங்களா? ஆமா. ஆமா. ஆனாலும் கூட அவன் இன்னும் கூட பல விதமான மத தலைகளை வச்சு ஏமாற்றுறதுக்கு முற்பட்டு கொண்டுதான் இருக்கிறான். கொளுத்தல் வேலை செய்யறவங்க எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா? இப்ப அவர்களாம் வந்து ஏமாற்ற முற்பட்டு கொண்டுதான் இருக்கிறாங்க. அதிலிருந்து நாம என்ன பண்ணணும்? நம்மளே பாதுகாத்துக் கொள்ளணும். சத்தியத்தை இருக்க பற்றி கொள்ள பற்றி வேண்டும் கொள்ளணும். இல்லைங்களா? அப்ப சாத்தான் வந்து கட்டப்பட்டு கொண்டே இருக்கிறான் இந்த காலத்துல அப்படிங்கிறத பாக்குறோம். அப்ப அவனுடைய ராஜ்யம் 2ஆ பிரிஞ்சிருக்கு. இப்ப ராஜ்யம் 2ஆ பிரிஞ்சிருக்கும் போது இதை சரி பண்றதுக்கு அவன் என்ன பண்றான்? ரிஃபார்மர்ஸ் மறுமலர்ச்சியாளர்களை ஏற்படுத்துறான். அரிஸ்டோ, சாக்ரட்டிஸ் இப்படிலாம் வர்றாங்க இல்லையா? அப்படி ஒரு மறுமலர்ச்சியாளர் ஏற்படுத்தி அடிச்சுக்க கூடாது, ஒற்றுமையா இருக்கணும், நம்மள இந்தியர்கள் ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்கலாம் ஒரு மறுமலர்ச்சியாளர்களை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறான். அதே போல தமிழ்நாட்டுல பார்த்தோம்னா பெரியாரவங்களாம் வந்து ஜாதி மதம் பேதம் இல்லை அப்படிலாம் சொல்லிக்கலாம் இருக்கிறாங்கல்ல. அப்படி இப்படி சில மறுமலர்ச்சியாளரை ஏற்படுத்தி அவர்களுக்கு ஒற்றுமையாக்கணும் பார்க்கறான். ஆனாலும் அது அவனால என்ன பண்ண முடியாது முடியல. அஹ் அப்ப பிரிவினை இன்னும் பெருசாகத்தான் போயிட்டு இருக்குது இல்லையா? அப்போ ஒரு அமைப்பெல்லாம் கவிழ்த்து போடும்படியான அந்த புரட்சி வரக்கூடியதா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஜனங்கள் அங்கங்க கொதித்து எழுறாங்க. அப்ப இந்த புரட்சி அடக்கிறதுக்கு தான் அவன் என்ன பண்றான்? யுத்தத்தை ஆரம்பிச்சு விடுறான். முதலாம் உலக யுத்தத்தை ஆரம்பிச்சு விடுறான். ஒரு வீட்டுல குடும்பத்துக்குள்ள சண்டை வந்துருச்சுன்னா இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்குவாங்க, திட்டிக்குவாங்க, எல்லாம் பண்ணிக்குவாங்க. இதே பக்கத்து வீட்டுக்காரன் இவங்கள்ட்ட சண்டைக்கு வந்துட்டா அப்ப ஒன்னா சேர்ந்துருவாங்க எல்லாரும் ஒண்ணு இல்லையா? சேர்ந்துருவாங்க. ஆமா. அந்த டாக்டிக்ஸ் அவன் கொண்டு வர்றான். இந்த இந்த நாட்டுல எல்லாருமே சண்டை போட்டுக்கிறாங்க. அப்புறம் இவங்களை ஆள முடியல. அப்போ ஒரு அடுத்த நாட்டை வந்து ஒரு யுத்தத்தை ஆரம்பிச்சுக்கிட்டோம்னா இவங்களை ஒண்ணாயிருவாங்க அப்படின்னு சொல்லி முதலாம் யுத்தத்தை ஆரம்பிக்கிறான் இல்லையா? கொரோனா அப்ப வந்தப்ப எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தாங்கல்ல. அது போலதான் அது வேற. கொரோனா யுத்தத்துல ஒண்ணு சேரக்கூடிய காரியம் அது வேற காரியம் இல்லைங்களா? இல்ல, மக்கள் அது வந்து ஒரு வந்து நல்லதுக்கான செய்யும் போது ஒண்ணு சேர்றாங்கன்னு அது சொல்ல வரேன் நான். மனிதாபிமானம் சிஸ்டர். மக்களுக்கு இருக்க மனிதாபிமானம் இருக்கு. அது அந்த ஒரு காலத்துல இயற்கை பேரிடர் வரக்கூடிய காலத்துல ஒருத்தருக்கு உதவி பண்றாங்க இல்லையா? அது கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற அந்த மனிதாபமான காரியங்கள் அது வந்து சாத்தான அமைப்புகள் அடித்து போடுறதோ நொறுக்கி போடுறதோ அதை இதுல கொண்டு வரக்கூடாது. சரிங்களா? இப்ப சாத்தான் வந்து சத்தியத்தின் மூலமாக அவனால் ஆட்சி பண்ண முடியல அப்படிங்கிறப்போ 2 பிரிவா இதை புரிஞ்சுக்க முற்படுங்க. 2 பிரிவா பிரியுது. 2 பிரிவை ஒன்னாக்குறதுக்காக உலக யுத்தத்தை ஆரம்பிக்கிறான். உலக யுத்தத்தை ஆரம்பிச்ச உடனே அதுலயும் அவனால என்ன பண்ண முடியல, ஒன்றும் சரி பண்ண முடியல. அப்போ ஜனங்களை அடக்குமுறையில தான் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான்? சர்வாதிகாரி ஆரம்பிக்கிறான். முதலாம் யுத்தத்துக்கு அப்புறம் சர்வாதிகாரி எழும்பக்கூடியவர்களா இருக்கிறாங்க. ஹிட்லரு, இடி அமீன் போன்ற சர்வாதிகாரி அதெல்லாம் வரலாற்றுல படிச்சிருப்பீங்க இல்லையா? சர்வாதிகாரி எழுப்பும்போது அப்பவும் அவனால கட்டுப்படுத்த முடியல. அப்புறம் ஜனங்களை இன்னும் கொதித்து எழுதுறாங்க. அப்ப என்ன ஆகுது? 2ஆம் உலக யுத்தம் வந்துருது. அதை அடங்கி முடியறதுக்குள்ள 2ஆவது உலக யுத்தம் வந்துருது.
இப்ப சர்வாதிகாரிகளாலும் ஒன்றும் பண்ண முடியல. இப்ப சோசியலிசம், கம்யூனிசம், ஜனநாயகம் இல்லையா, இப்படி கொண்டு வர்றான். அப்புறம் இப்படி கொண்டு வரும்போது இப்ப இந்த 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 காலகட்டத்தில் நாம இருந்து கொண்டிருக்கோம். இப்படி கொண்டு இருக்கும்போது அவர்கள் மூலமாக அவனால் ஆள முடியுதா? அங்கே புரட்சிகள் இதெல்லாம் வெடித்துக்கொண்டே இருக்குது இல்லையா? அந்த புரட்சிகள் வெடிக்கும், அராஜகம் அதோட கூட தலைத்து ஓங்கி வரக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரி, அப்போ இந்த காரியங்களை குறித்து நாம பார்க்கும்போது இதை ஏற்கனவே அவர் சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் எப்போ ஓய்வு நாள் நடக்கும் அப்படின்னு சொல்லி முதலாம் வருகையில வந்திருக்கும் போது ஒரு அடையாளமா செஞ்சிருக்கிறார் இல்லையா? அங்க சொல்லும் போது மார்க் 2:28 சொல்லும் போது மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறாரு. பிசாசுகளை விரட்டுறது, அற்புதங்கள் செய்யறது, நோய்களை குணமாக்குறது, இதெல்லாமே ஓய்வு நாள் தான் செய்து கொண்டு இருந்தாரு. அப்ப இந்த காலகட்டத்துல அதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளமாக அங்க செய்து காட்டி கொடுத்தாரு சொல்லி பாக்குறோம். அதே போல எசாயா 25:8 பார்த்தோம்னா அவர் மரணத்தை ஜெயமாக விளங்குவாரு. கர்த்தராகிய தேவன் எல்லாம் முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நின்றே பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். இப்படி படிப்படியா சாத்தானை கட்டி போட்டு முழுவதுமாக பெசிலியா காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாக முழுமையாக அவனை கட்டி போட்டுருவாரு இல்லையா? அப்ப கர்த்தர பிள்ளைகள் இப்படிப்பட்ட உபத்திர காலத்திலே நாம எப்படி இருக்கணும், எந்த விதமா நடந்துக்கணும்னு சொல்லி பார்த்தோம்னா அத பேதுரு சொல்றார். 1 பேதுரு 5:6 சொல்லும் போது ஏற்ற காலத்துல தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவரது பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். நாம் அவர் பலத்த கைக்குள்ள அடங்கி இருக்கணும். அவருடைய சத்தியத்தை இருக பற்றி கொண்டு இருக்கணும். மன தாழ்மையா இருக்கணும். நடக்கிற காரியங்கள்ல எல்லாம் அராஜகமான புரட்சிகளை எதிலுமே நாம ஈடுபடாதபடிக்கு நாம அமர்ந்திருந்து நடக்கிற காரியங்களை வேடிக்கை தான் பார்க்கலாம் இல்லையா? எந்த ஒரு புரட்சியிலோ நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நீங்க அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கன்னு சொல்லி இப்படி அமர்ந்திருந்து தேவனை உயர்த்தும்படிக்கு பலத்த கைக்குள்ள அடங்கி இருக்கணும் இல்லையா? அப்படி இருந்தோமானால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாக தேவன் நமக்கு ஜெயம் கொடுப்பார். சொல்லும் போது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். சரி, இப்ப இந்த பாடம் இதோடு முற்று பெற்றுச்சு இல்லைங்களா? இதை குறித்து ஒரு சுருக்கமா இல்லையா ரெண்டு வாரம் நடத்தி இருக்கிறோம். இதை குறித்து சுருக்கமா நாம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இயேசு 2ஆம் வருகையில வந்திருந்து சத்திய வெளிச்சத்தை கொடுக்கறது மூலமாக என்ன பண்றாரு? சாத்தானை கட்டி போட்டு கொண்டிருக்கிறாரு. 2 விதமான சத்திய வெளிச்சம். ஒண்ணு மத சம்பந்தமான சத்திய வெளிச்சம், இன்னொன்னு செக்குலர் சம்பந்தமான சத்தியம் கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்ப கொடுக்கிற காலகட்டத்துல சாத்தான் எப்படி ஜனங்களை கட்டுக்குள் வச்சிருக்கிறான்? ராஜாக்கள் மூலமாக, பிரபுக்கள் மூலமாக, மத குருபாக்கள் அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறான். இப்ப 2 விதமான சத்திய வெளிச்சம் வெளி வரும்போது அவனால கட்டுப்படுத்த முடியாததுனால ஜனங்க 2ஆ பிரியாங்க. அந்த பிரிவினை கட்டுப்படுத்த முடியாதனால முதலாம் யுத்தம் ஆரம்பிக்குது. அப்ப சாத்தான் கட்டப்பட்டு கொண்டிருக்க இந்த நேரத்துல கூட சாத்தான் எப்படி இருக்கிறான்? சுறுசுறுப்பா வேலை செஞ்சு கொண்டுதான் இருக்கிறான். அந்த ஐடியா போச்சு, அடுத்த ஐடியா அப்படி போய் கொண்டு இருக்கிறான். இப்ப ஜனங்களை ராஜாக்கள் மூலமா கட்டுப்படுத்த முடியலன்னா உடனே அடுத்தபடியா என்ன பண்றான்? சர்வாதிகாரி மூலமா கட்டுப்படுத்த வர்றான். யுத்தத்தை ஆரம்பிக்கிறான். யுத்தத்துல இனி ராஜாக்கள், பிரபுக்கள், மத குருபான மூலமா கட்டுப்படுத்த முடியல. அதனால சர்வாதிகாரத்தை ஆரம்பிக்கிறான். அது மூலமா கட்டுப்படுத்த முடியல. ஆனாலும் முழுசா செயலற்று போயிட்டானா? இல்ல, மறுபடியும் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறான் சுறுசுறுப்பா. இப்ப ஜனநாயகம், கம்யூனிஸ்டம், சோசியலிசம் இதன் மூலமா பண்ணி கொண்டிருக்கிறான். இதுவும் இல்லாமல் போய்விடும். இப்ப இறுதியா இந்த ஆண்டவர் என்ன பண்றாரு? சாத்தானை முழுமையாக கட்டி, பெசிலியா காலம் ஆரம்பிக்கும் போது சாத்தானை முழுமையாக கட்டக்கூடியவரா இருக்கிறாரு இல்லையா? ஆனா ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவன் சுறுசுறுப்பா வேலை செய்து கொண்டேதான் இருக்கிறான், இயங்கி கொண்டேதான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். கிட்டத்தட்ட அவனோட கட்டுதல் ஒரு 4 காலகட்டங்களை கொண்டுதான் இருக்கு. முதலாவது காலகட்டம் 1874 இல்ல, 74 1974 ஆரம்பிக்குது. 2வது காலகட்டம் பார்த்தோம்னா யுத்த காரியங்கள்ல அந்த ஆரம்பிக்குது பாக்குறோம் இல்லையா? யுத்தத்துல இருந்து அற்புதம் வரைக்கும் இருக்கக்கூடியதா இருக்குதோ. 3வது காலகட்டம் பார்த்தோம்னா அற்புதவனுக்கும் அராஜகத்துக்கு இடையில இருக்கக்கூடியதா இருக்கிறது.
அப்ப 4வது காலகட்டம் பார்த்தோம்னா அராஜக ஆட்சியிலே இருக்கக்கூடியதா இருக்குது. அந்த காலகட்டத்துல பாலஸ்தீன யூதர்களுக்கு எதிரான ஒரு கொள்ளை பயணம் வரும். அதோடு அந்த சாத்தானுடைய கட்டுதல் முற்று பெறக்கூடியதா இருக்குது. அப்ப அந்த அராஜக ஆட்சியை ஆண்டவர் பாலஸ்தீனத்தில் உள்ளவர்களால அந்த படைகளை ஒரு வலிமையான பழிவாங்கக்கூடிய அந்த நீதியான செய்கையின் மூலம் முறியடித்து அழிப்பாரு. அப்ப அதுல இருந்தா என்ன ஆரம்பிக்குது? பசிலியா ஆரம்பிக்குது. அப்ப எப்போ இஸ்ரேல் ஜனங்களை உலக மக்கள்லாம் வந்து சூழ்ந்து கொள்கிறார்களோ, கொள்ளையடிக்க சூழ்ந்து கொள்கிறார்களோ, அதோடு அவனை முற்றிலுமாக கட்டி போட்டு அதற்கப்புறம் பூமியில என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியாதபடிக்கு அவனை பாதாளத்தில் அடைத்துறாரு சொல்லி வெளிப்படுத்தா 20ல் 1-2 படிக்கிறோம் இல்லைங்களா? அப்ப பூமியில என்னவே நடக்குதுன்னு அறியாதபடிக்கு பாதாளத்தில் அடைத்தார்னு சொல்லப்பட்டிருக்குது. அது வேற வேற கிரகத்துல வச்சிருக்கலாம். ஆக மொத்தத்துல அவனுக்கு பூமியில் நடக்கிற காரியங்களை அறியாதபடிக்கு அவனை முற்றிலுமாக கட்டி போட்டு வச்சிடறாரு அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்கிறோம். அப்போ அப்ப அதுக்கப்புறம் தேவன் ஆண்டவர் தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்து ஜனங்களுக்கு மீட்டெடுத்து இல்லையா, அவர்களுக்கு இழந்து போன அந்த காரியங்களை திரும்ப கொடுத்து முழு பூரணத்துக்கு கொண்டு வரக்கூடியவரா இருக்கிறார். அந்த செய்களை செய்கிறதுக்கு சாத்தான் இருக்கக்கூடாது. ஜனங்களை உயிரோட கொண்டு வரணும், உயிரோட கொண்டு வந்து அவர்களுக்கு போதிக்கணும், சோதிக்கணும், சிக்ஷிக்கணும், சீர்திருத்தணும், இழந்து போன பூரணத்தை கொடுக்கணும். அந்த நிலைக்கு கொண்டு வரும்போது சாத்தான் இடையூறு செய்யாத வண்ணம் அவன் என்ன பண்றாரு? முற்றிலுமாக கட்டி போட்டுக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போ சாதாரண கட்டுதல் எங்க ஆரம்பிக்குது? 1874ல ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளுகிறோம். சரி, இப்ப இதுல ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா? இப்ப பார்த்த வரைக்கும் இது புரியுதா? சாத்தானை கட்டுதல் எப்படி படிப்படியா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா? சரி, அப்ப புரியும் சொன்னா நம்ம இதோட இந்த காரியத்தை முடித்துக் கொள்ளலாம். அன்பின் தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன்.